அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். அழகு தேவதை குடும்ப நாவல். அத்தியாயம் 1. அழகிய விழிகள் அகல விரிய மணிக்கட்டு மருதாணி விரல்களில் தலை சாய்த்து ரொம்ப நேரமாய் யோசித்து கொண்டிருந்தாள் வாணி. வழக்கமாய் அலுவலகத்தில் நுழைந்துவிட்டால் சீட்டில் அமர்ந்து துருதுருவென வேலைகளில் ஆழ்ந்து விடுவாள். இப்படி ஒன்றும் ஓடாமல் பிரம்மை பிடித்தாற்போல் யோசிப்பது அவள் வழக்கமும் அல்ல. காலம் சென்ற அவளது அன்பு தாயார் இளம் பருவத்தில் அவளிடம் அடிக்கடி சொல்வது அவள் ஞாபகத்தில் ஓடியது. நன்கு யோசித்து முடிவெடு கண்மணி, நீ எடுத்தால் சரியாகத்தான் இருக்கும். அதற்காக உன் அழகான தலையை போட்டு ரொம்பவும் குழப்பிக் கொள்ளக்கூடாது, புரிகிறதா? அம்மாவின் இந்த வார்த்தைகள் அவளுள் நன்றாக பதிந்து போயிற்று. உற்சாக டானிக்காய் எப்பொழுதும் அவளுக்குள் ஓடியது. அந்த உற்சாகத்திலேயே எத்தனையோ முடிவுகளை தைரியமாக எடுத்திருக்கிறாள். அதுபோல் இந்த முடிவையும் எடுத்துவிட வேண்டியதுதான் என அவள் தைரியமாக தலையை சிலிப்பிக் கொண்ட போதுதான் அவளது மை தீட்டிய விழிகளில் மறுபடியும் பாலுவின் உருவம் விரிந்தது. 10 வயது சிறுவன் பாலு. பச்சிளம் வயதில் பக்கத்து டீ கடையில் எடுபிடி பையனாய் மாஸ்டருக்கு பயந்து நடுங்கி அவன் வேலை பார்ப்பதை பலமுறை கண்டிருக்கிறாள். அதை அப்படி நினைத்து பார்க்கவே அவளுக்கு பாவமாய் இருக்கும். அதிலும் காலையில் இன்று நடந்த சம்பவம் அவளை அப்படியே உலுக்கிவிட்டது. அலுவலகத்திற்காக வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாப் நோக்கி கிளம்பிய போது வெளிச்சுவர் ஓரமாய் மறைவில் அழுதபடி பாலு நின்றிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். பாலு என பதறித்தான் அவன் பக்கம் போனாள் அவள். என்ன விஷயம் என்றபோது அக்கா என்றபடி விஷயத்தை சொன்னான் பாலு. விஷயம் இதுதான். பக்கத்து கடையில் இருந்து எடுத்து வரும்போது டீ கிளாஸ் ஒன்று உடைந்து விட்டது. இது டீ மாஸ்டருக்கு தெரிந்தால் அடி உதையோ அல்லது கொதிக்கும் சுடு நீரையோ மேல் ஊற்றும் தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அதை நினைத்து அஞ்சி நடுங்கி காப்பாத்துக்கா என்று அவன் கை கூப்பிய போது அப்படியே அவனை கட்டி கொண்டாள் வாணி. அவனது கிளிசலான பழைய உடையை அவள் கைகள் வருடியபடி வாணியின் கண்கள் பணித்தது. தனக்கு தம்பி ஒருவன் பிறந்திருந்தால் கிட்டத்தட்ட இவனைப் போல் இவன் வயதில்தானே இருந்திருப்பான் என நினைத்தவள், கடவுள் இப்படி பாரபட்சமாய் சில பிஞ்சுகளை தவிக்க விட்டு விடுகிறாரே என நினைத்து வருந்தவும் செய்தாள். பின் பாலுவை தேற்றி அவன் அழுகையை துடைத்து டீ கிளாஸ் உடைத்த பழியில் இருந்து அவன் தப்பிக்க அவளே ஒரு வழி செய்தாள். அவனை அங்கே நிற்க சொல்லிவிட்டு அந்த பக்கத்து டீ கடைக்கு சென்று தன் வீட்டிற்கு கொண்டு செல்வதாய் கூறி ஒரு டீயை வாங்கினாள். அதை பாலுவை குடிக்க சொல்ல அவன் பிடிவாதமாய் மறுத்தான். பின் அவளே அந்த டீயை குடித்துவிட்டு காலி கிளாஸை அவனிடம் நீட்டினாள். இதை கொண்டு மாஸ்டரிடம் நீ கொண்டு வந்த கிளாஸாய் கொடுத்துவிடு. எனது டீ கிளாஸ் தொலைந்து விட்டதாய் கூறி நான் பணம் கொடுத்து விடுகிறேன். மாஸ்டர் உன்னை அடிக்க மாட்டார், சரியா என சமாதானம் செய்து அனுப்பி வைத்தாள். சரிக்கா என பாலுவும் பயம் நீங்கி தலையாட்டியபடி செல்ல அவன் போவதையே பாவம் பொங்க பார்த்தாள். பாலு பயப்படுவது நியாயம்தான். அந்த டீ மாஸ்டர் ரொம்ப கோபக்காரர்தான். நிறைய சமயங்களில் பாலுவின் முதுகில் பிடரியில் வசவு வார்த்தைகளுடன் அவன் ஓங்கி அடிப்பதை கண்கூடாய் பார்த்திருக்கிறாள். காலை 5 மணியிலிருந்து ஓடியாடி வேலை பார்க்கும் பாலுவுக்கு 10 மணி வாக்கில் கிடைக்கும் ஒரு பன்னும் டீயும் தான் காலை உணவு. கடையோரமாய் நின்று சுவரில் சாய்ந்தபடி அவன் பசியோடு பீத்து பீத்து சாப்பிடுவதை எத்தனையோ முறை கண்டிருக்கிறாள். அப்போதெல்லாம் அவள் நெஞ்சை எதுவோ ஒன்று எழும்பி பிழியும். அப்படி ரொம்ப நாளாய் அவள் மனதை பிழிந்த விஷயம்தான் இன்று விஸ்வரூபம் எடுத்து விட்டது. எத்தனை நாள்தான் அப்படி பாலு சித்திரவதை படுவதை பார்த்து கொண்டு பாவப்படுவது, பரிதாபப்படுவது? அப்படி அவனுக்காக பரிதாபப்பட்டால் மட்டும் போதுமா? என்னை காப்பாத்துக்கா என கண்களில் நீர் மல்க அவன் கை கூப்பிய காட்சி அவள் மனதில் திரும்ப திரும்ப வந்தது. அந்த பிஞ்சு உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும்? எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தால் இப்படி கை கூப்பி கெஞ்சுவான்? அதை பார்த்து கொண்டு இன்னமும் ஈவு இரக்கமில்லாமல் சும்மாக இருப்பதா? அதே நினைப்பில் அலுவலகம் வந்தவள் அதே தாங்க முடியாத தவிப்புடன் அழகிய விழிகள் விரிய மணிக்கட்டு மருதாணி விரல்களில் தலை சாய்த்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். பக்கத்து சீட் லில்லி அவள் தோள்களை தட்டி, யாரடி அந்த மன்மதன் என்றபோதுதான் உணர்வுக்கு வந்தாள். மன்மதனா? என்ன உளறல் இது என்றாள். பின் நானும் 1/2 மணி நேரமாய் உன்னை கவனித்து வருகிறேன். பேருக்கு ஒரு ஃபைலை பிரித்து வைத்து கொண்டு நினைவுகளில் எங்கோ சிதறடித்து பறந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றபடி அவள் வாயை அடைத்து ஃபைல்களில் ஆழ்ந்தாள். அவள் வேலை பார்ப்பது நகரின் பிரபலமான ஷிப்பிங் கம்பெனியில். துறைமுகத்தில் இறங்கும் கண்டெய்னர்கள் விவரம் முதல் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல் குறிப்புகளை இமெயில்களாக தினம் அனுப்ப வேண்டியது அவள் பொறுப்பு. தலையை கவிழ்த்து படபடவென 1 மணி நேரம் சிரத்தையாய் வேலை பார்த்தாள். அன்று தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அலுவல்களை முடித்தாள். நிமிர்த்தம்போது மனத்திரையில் மறுபடியும் பாலு நினைப்பு. அக்கா காப்பாத்துக்கா. மறுபடியும் கை கூப்பி கெஞ்சும் பாலு தெரிந்தான். அவளால் இனியும் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது செய்தாக வேண்டும். எப்படியாவது பாலுவை காப்பாற்ற வேண்டும். அந்த டீ கடையில் அவன் படும் சித்திரவதைகளில் இருந்து அவனை ஒரேடியாக காப்பாற்ற வேண்டும். எப்படி? அவளால் அது முடியுமா என்று எண்ணும் போதே அவளுக்கு அன்னை தெரேசா அவர்களின் ஞாபகம் வந்தது.
வீட்டிலும் தாயார் படத்திற்கு பக்கத்தில் அவள் மாட்டி வைத்திருப்பது அன்னை தெரேசாவின் படத்தைத்தான். எத்தனையோ ஏழைகளை அரவணைத்து வாழ்ந்து சரித்திரம் படைக்கும்போது ஒரே ஒரு சிறுவனை, பாலுவை துன்பத்திலிருந்து மீட்டு நம்மால் ஏன் காப்பாற்ற முடியாது என எண்ணினாள். அவள் மனம் சிறிது நேரத்தில் தெளிவு பெற்றிருந்தது. ஒருவித முடிவுடன் எழுந்தவள் மேனேஜரிடம் மதியம் அவசர வேலை இருப்பதாக சொல்லி விடுப்பு வாங்கினாள். அலுவலகத்தை விட்டு கிளம்பியவள் நேராக டீ கடைக்குதான் சென்றாள். அங்கு அவள் நினைத்தபடியே பாலு கிழிந்த டவுசரும் அழுக்கு கையுமாய் பால் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்க, அவள் முகத்தை பார்த்ததும் தான் அவன் முகத்தில் என்ன ஒரு மின்னல், என்ன ஒரு சந்தோஷம். பாலு என கட்டி கொண்டாள். என் கூட வரியா பாலு என்றபோது அவன் திரு திருவென விழிக்கத்தான் செய்தான். அதற்குள் டீ கடை நாயர் வெளியே வந்துவிட்டார். அம்மா, என்ன விஷயம் என்று கேட்ட அவரிடம் வாணி விஷயத்தை விளக்க திகைத்து போய்விட்டார் நாயர். என்ன, தத்து எடுக்க போறீங்களா? உங்க தம்பியா நினைச்சு வளர்க்க போறீங்களா? அதிசயமாய் நாயர் கேட்ட கேள்விகளுக்கு புன்னகையுடன் தலையசைத்தாள் வாணி. நாயர் கேட்கும் பணத்தொகையை ஈடாக தருவதாக சொல்ல பெரிய கும்பிடு போட்டார் நாயர். வேண்டாமா, அவனை பார்க்க எனக்கும் பாவமா தான் இருக்கும். படிக்க வைக்க வேண்டிய வயசுல இப்படி டீ கடையில வேலை பார்க்கறான்னு நானும் வருத்தப்பட்டிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னால அனாதையாக என்னிடம் வந்தவன் நான் தான் சோறு தண்ணி போட்டு வளர்க்கிறேன். இப்போ நீங்க, உங்களால அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா அதுவே எனக்கு பெரும் மகிழ்ச்சிமா. நாயர் லேசில் பாலுவை தன்னிடம் விடமாட்டார் என்று நினைத்தவளுக்கு நாயர் செய்தது பெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. அவர் மனதிலும் ஈரம் இருக்கத்தான் செய்கிறது என்பதை உணர்ந்தாள். பாலுவுக்குத்தான் எதுவும் புரியவில்லை. நடப்பதை உணர முடியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவன் தோளில் கை போட்டு அப்படியே அணைத்து கொண்டாள் வாணி. நாயரிடம் நன்றி சொல்லிவிட்டு பாலுவை தன்னுடன் அணைத்தபடியே வீடு நோக்கி நடந்தாள். வீட்டு வாசலில் அவளுக்காக தயாராய் காத்திருந்தாள் அத்தை கோதை நாயகி. அத்தியாயம் 2. வாணி சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்துவிட்டதால் தூரத்து சொந்தமாய் வந்து சேர்ந்தவள் அத்தை கோதை நாயகி. உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை என இருவரும் கட்டிக்கொண்டு வாழ்க்கையை தொடங்கிவிட்டனர். அவள் வந்த சமயமாய் பார்த்து வாணி ஸ்காலர்ஷிப் அது இது என்று நல்லவர்களின் உதவியுடன் கல்லூரி படிப்பு வரை வந்துவிட்டாள். மேற்கொண்டு படிப்பதா, நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்வதா என்று அவள் குழம்பிய வேளையில் அத்தை கோதை நாயகிதான் அவளுக்கு தைரியம் கொடுத்தாள். கண்ணு, ஒரு தையல் இயந்திரம் மட்டும் வாங்கி கொடு, நான் துணிகளை தைத்து சம்பாதிக்கிறேன். உன் கல்லூரி படிப்பை எப்படியாவது முடித்துவிடு, அப்போதுதான் நல்ல வேலை உனக்கு கிடைக்கும் என்றாள். வாணியும் அப்படியே செய்யவே கோதை நாயகி சொன்னபடியே முழு மூச்சாய் தைப்பதில் இறங்கினாள். தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்து வீடுகள் என வெட்கப்படாமல் ஏறி இறங்கினாள். ஆர்டர்களை பிடித்தாள். அவள் நினைத்தது போல குடும்பத்தையும் வாணியின் படிப்பு செலவையும் ஈடுகட்டும் அளவுக்கு அதன் மூலம் வருமானம் கிடைத்தது. வாணியும் அதன் பின் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு வேலை தேடிக்கொண்டாள். ஆயினும் கோதை நாயகி தைக்கும் பணியை நிறுத்தவில்லை. வாணி பிடிவாதமாய் மறுத்து சொல்லியும், நான் சும்மா தானே இருக்கேன் கண்ணு, ஒரு 4 துணி தைத்து கொடுத்தால் நேரம் போன மாதிரியும் இருக்கும், விடு கண்ணு என கொஞ்சி கெஞ்சவே வேறு வழி இல்லாதவளாய் வாணியும் அவள் இஷ்டத்திற்கு விட்டுவிட்டாள். ஆனாலும் தானும் ஏதாவது சம்பாதிக்க வேண்டும் என்று வைராகியமாய் தனது தடித்த உடம்பை வைத்துக்கொண்டு மூக்கு கண்ணாடி வழியாய் கண்களை இடுக்கிக் கொண்டு இரவு பகல் பாராமல் அவள் வேலை பார்ப்பதை பார்த்தால் வாணிக்கு சங்கடமாய் இருக்கும். மேலும் கோதை நாயகி எதற்கும் கோபப்பட்டாள் என்ற சரித்திரமே கிடையாது. அவள் வாயிலிருந்து எப்போதும் அன்பொழுகும் வார்த்தைகளே வரும். அதிலும் அவளை வார்த்தைக்கு வார்த்தை கண்ணு என்று அழைத்தே கொஞ்சுவாள். அவள் அப்படி கண்ணு கண்ணு என்று அழைப்பது சிறு வயதில் பறிகொடுத்த தாயை அவளுக்கு நினைவுபடுத்தி நெகிழ வைக்கும். அதனாலேயே கோதை நாயகியை அவளுக்கு ரொம்பவும் பிடித்து போயிற்று. கோதை நாயகிக்கும் தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் வாணியை ரொம்பவும் பிடித்து போயிற்று. தினமும் அலுவலகம் விட்டு வந்ததும் அலுவலகத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் வாணி ஒன்று விடாமல் சொல்வாள். அதை கதை கேட்பது போல வாய் பிளக்க கேட்டுக்கொண்டிருப்பாள் கோதை நாயகி. கோதை நாயகிக்கும் பொது சேவை செய்வதில் மிகுந்த ஆர்வம் உண்டு. வாணி தனது சம்பள பணத்தை அப்படியே கொண்டு நாயகியிடம் நீட்டி விடுவாள். நாயகிதான் செலவுக்கு போக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மிச்சம் படுத்தி கொண்டு பணத்தை சேர்ப்பாள். அந்த தொகையை கொண்டு பக்கத்து குடியிருப்பில் உள்ள ஏழை குழந்தைகளின் படிப்பிற்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது வாடிக்கை. அதனாலேயே பாலுவை அழைத்து கொண்டு வாணி நுழைந்ததும் அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. இவன் இனி நம் வீட்டிலேயே இருக்கட்டும் கண்ணு என நெஞ்சார அணைத்து கொண்டாள். கோதை நாயகி சொன்னதோடு மட்டுமில்லாமல் செயலிலும் இறங்கினாள். அன்றே மாலை துணிக்கடைக்கு பாலுவை அழைத்து சென்று அவன் அளவிற்கேற்ப ரெடிமேட் துணிகளை வாங்கினாள். பக்கத்து பார்பர் ஷாப்பில் பரட்டையாய் கிடந்த அவனது முடியை அழகாக கிராப் வெட்டி வெட்ட செய்தாள். அத்தோடு நில்லாமல் வாணியும் தன் பங்கிற்கு அடிப்படை பள்ளி பாடங்களை சொல்லிக் கொடுத்தாள். பாலுவிற்கு நல்ல ஞாபக சக்தியும் படிப்பிற்கான ஆர்வமும் இருந்ததால் அவன் வெகு வேகமாக அடிப்படை கல்வியை கற்றுக்கொண்டான். இனி அவனை ஒரு நல்ல பள்ளியாய் பார்த்து படிப்பதற்காக சேர்த்துவிட வேண்டும்.
வாணி இந்த முடிவெடுத்து கோதாவில் இறங்கிய போதுதான் பாலுவை பள்ளியில் சேர்ப்பது எவ்வளவு குதிரை கொம்பான விஷயம் என்பது புரிந்தது. அவளும் எத்தனையோ பள்ளியில் ஏறி இறங்கி பார்த்துவிட்டால் யாருமே அவள் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேட்பதற்கு தயாராக இல்லை. இங்கு இடமில்லை, நீங்கள் வேறு பள்ளியை பாருங்கள் என முகத்தில் அடித்தாற் போல கூறிவிட சோர்ந்து போனாள் வாணி. ஒரு டீக்கடை சிறுவனை தத்து எடுத்து அவனை படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு அவனை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இவ்வளவு தடைகளா? யாருமே அவளது நல்ல முயற்சியை புரிந்து கொள்ளவில்லையா? அதே சலிப்பான உணர்வுடன் அவள் ஒரு பள்ளியில் பாலுவின் அட்மிஷனுக்காக கேட்டு போராடி அவர்கள் மறுத்ததும் சோர்வாய் திரும்பினாள். அப்போது அவளையே ரொம்ப நேரமாய் கவனித்து கொண்டிருந்த அந்த நெடுநெடு இளைஞன் வேகமாக அவள் பக்கம் வந்தான். தன் கோட் பையனுள் கைவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். இந்த பள்ளி விலாசத்தில் சென்று பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிஷன் கிடைக்கும். மின்னல் போல் அவளிடம் சொல்லிவிட்டு அதே வேகத்தில் திரும்பி நடந்து மறைந்து விட்டான். தனது அழகான நெற்றியை சுருக்கியபடி அந்த விசிட்டிங் கார்டையை விரித்தாள் வாணி. அத்தியாயம் 3. வாணி மறுநாளே பாலுவுடன் அந்த விசிட்டிங் கார்டில் குறிப்பிடப்பட்டிருந்த ஆர்கே மெமோரியல் ஸ்கூல் வளாகத்தினுள் நுழைந்தாள். அவள் நினைத்ததற்கு மாறாக கட்டிடமும் பள்ளியும் பிரம்மாண்டமாய் இருந்தது. கையிலிருந்த விசிட்டிங் கார்டை காட்டியதும் பணியாளர்கள் நிர்வாக பிளாக்கில் இருந்த பெரிய அறையை காட்டினர். விடுவிடுவென நடந்து அதனை நெருங்கினாள். அனுமதி பெற்று அதன் கண்ணாடி கதவுகளை திறந்து உள்ளே நுழைந்தபோது அவளுக்கு ஆச்சரியமே ஏற்பட்டது. குளிரூட்டப்பட்ட அறையின் பளபளப்பான மேஜைக்கு எதிரான குஷன் இருக்கையில் கம்பீரமாய் அவன். நேற்று பார்த்து விசிட்டிங் கார்டை கொடுத்த அதே ஆசாமி. நேற்று சாதாரணமாய் தெரிந்தவன் இன்று ஃபுல் சூட் கோட்டில் மிடுக்காய் இருந்தான். அவனையே விழிகளை விரித்து உற்று பார்த்தவள் கூடவே அவன் முன்னால் மேஜையில் பளபளத்த சிறு போர்டினையும் பார்த்தாள். சத்யேந்திரன் மேனேஜிங் டைரக்டர் என எழுதப்பட்டிருக்க அவளுக்கு எல்லாமே புரிந்தது. ஆக இந்த பெரிய பள்ளி நிறுவனத்திற்கு இவன்தான் முதலாளி. ஆகவே நேற்று தன் நிலை உணர்ந்து உடனே விசிட்டிங் கார்டை நீட்டியிருக்கிறான். அதனால் எப்படியும் பாலுவுக்கு இப்பள்ளியில் இடம் கிடைத்துவிடும். அது போதும் அவளுக்கு. அவனும் மைத்தீட்டிய அவளது பார்வையை உணர்ந்து அளவெடுப்பது போல அவளை பார்த்தவன் பார்வையை திருப்பினான். உட்கார் என்றபடி எதிர் இருக்கையை காட்டினான். அதற்கு நன்றி தெரிவித்தபடி உட்கார்ந்த வாணி கையில் தயாராய் எழுதி கொண்டு வந்திருந்த அப்ளிகேஷன் பாரத்தை அவனிடம் நீட்டினாள். வாங்கி முழுமையாய் படித்து பார்த்துவிட்டு நிமிர்ந்தவன், பெயர் பாலுவா? சரி, இப்போது முழு விஷயத்தையும் சொல்லு என்றான். வாணி நிதானமாய் விளக்கினாள். பாலு தன் பக்கத்து வீட்டு டீ கடையில் சித்திரவதை அனுபவித்தது பற்றி, அதை கண்டு பொறுக்காமல் தான் பாலுவை தம்பியாய் தத்து எடுத்துக்கொண்டது பற்றியெல்லாம் விவரித்தாள். பொறுமையாய் கேட்டவன் எந்தவித பதிலும் சொல்லாமல் அவளையே உற்று பார்த்தான். தான் இவ்வளவு விவரித்தும் அவனுக்கு நிலைமை சரியாக புரியவில்லை என முடிவுக்கு வந்தவள், சார் என்றபடி மறுபடியும் தன் உரையை தொடங்கினாள். சார், நானும் பாலுவை கூட்டிக் கொண்டு நிறைய பள்ளிகளுக்கு ஏறி இறங்கிவிட்டேன். ஆனால் யாரும் பாலுவின் நிலையை எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். அட்மிஷன் என்றதும் வானலாவை யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். நீங்களே சொல்லுங்கள் சார், பொது சேவை செய்வது, ஒருவருக்கு உதவுவது எவ்வளவு பெரிய விஷயம். அண்ணல் காந்தியடிகள், அன்னை தெரேசா போன்றோர் சேவை புரிந்த இந்த பாரத பூமியில் இதை கூட புரிந்து கொள்ள மறுத்து ஒரு பிஞ்சு உள்ளத்திற்கு பள்ளியில் இடமளிக்க யோசிக்கிறார்களே, இது நியாயமா சார்? அவள் மூச்சு வாங்க பேசி முடிக்க அதையே ரசிப்பது போல் பார்த்தவன் எந்தவித சலனமும் இல்லாமல் தொடர்ந்து அப்படியே இருக்க வாணிக்கு சந்தேகம் வலுத்துவிட்டது. நாம் சொல்வது இன்னும் இவனுக்கு விளங்கவில்லையா? அதையும் வாய்விட்டே கேட்டுவிட்டாள். அவன் அதே சிரிப்பு மாறாமல் எழுந்து அந்த அறையின் ஜன்னல் பக்கம் வந்தான். ஜன்னல் வழியே பார்த்தால் பள்ளியின் பெரிய விளையாட்டு மைதானம் தெரிந்தது. அதில் நூற்றுக்கணக்கான சிறுவர் சிறுமியர் வெவ்வேறு விளையாட்டுகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு திரும்பி அவன் என்ன சொல்ல வருகிறான் என புதிராய் பார்த்தாள். பார்த்தாயா, ஜன்னல் வழியே உன் கண்ணுக்கு தெரியும் அத்தனை குழந்தைகளும் யார் என்று உனக்கு தெரியுமா என்றான். அவள் பேசாமல் அவனையே பார்க்க அவன் தொடர்ந்தான். இவர்கள் எல்லோரும் உன் பாலுவைப் போல யாரும் இல்லாதவர்கள்தான், ஆதரவற்றவர்கள்தான். அவர்களை எல்லாம் எங்களது சேவா சங்க ட்ரஸ்ட் மூலம் தேர்ந்தெடுத்து எல்லா உதவிகளையும் செய்து படிக்க வைத்து வருகிறோம். இந்த ஆர்கே மெமோரியல் கல்வி நிறுவனம் முழுவதுமே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். அவன் சொல்ல சொல்ல அவள் வாயடைத்து தான் போனாள். அவள் ஒரு பாலுவை தத்து எடுத்து படிக்க வைப்பதை பெரிதாய் சொல்ல, அவனோ நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அல்லவா தத்து எடுத்திருக்கிறான். அவனிடம் போய் சேவை செய்வது பற்றி லெக்சர் அடிக்க பார்த்தேனே. தன்னையே குட்டி கொண்டவளாய் அவனையே பார்த்தாள். உன் பெயர் என்ன சொன்னாய் என்றான். வாணி சார். வாணி, ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் கேட்க வேண்டிய இடத்தில், தட்ட வேண்டிய இடத்தில் தட்டினால்தான் கிடைக்கும். இரக்கம் உள்ளவர்களிடம்தான் இரக்க குணத்தை எதிர்பார்க்க வேண்டும். மற்றவர்களிடம் போய் கேட்டால் இல்லை என்றுதான் சொல்வார்கள். புரிகிறது சார். அவள் காது மடல்கள் அதிர பவ்யமாக தலையாட்டினாள். ஆகையால் வாணி, நீ இனி பாலுவை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. அவனுக்கு தேவையான உடை, உணவு எல்லாவற்றையும் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும்.
அவன் விரும்பினால் பள்ளியின் விடுதியில் கூட தங்கிக் கொள்ளலாம். அவனுக்கு இனி ஒரு சிறந்த எதிர்கால சூழ்நிலையை பள்ளியே உருவாக்கிவிடும். ரொம்பவும் நன்றி சார். நன்றி எனக்கு தேவையில்லை, உனக்குத்தான் சொல்ல வேண்டும். எனக்கா? என்ன சொல்கிறீர்கள் சார்? அதாவது என்னதான் நாம் உதவி செய்கிறோம் என்று அறிவித்தாலும் அந்த உதவி பெற வேண்டிய நபருக்கு தகவல் சரியாக போக வேண்டும். தகுதியான நபரை சரியாக தேர்ந்தெடுத்து உதவி செய்ய வேண்டும். பாலு போன்று எத்தனையோ சிறு பிஞ்சுகள் வறுமையின் பிடியில் சிக்கி சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை சும்மா பார்த்து இரக்கப்படுவதோடு நிறுத்தாமல் உதவி செய்கிறாயே, அதற்குத்தான் நன்றி என்று சொன்னேன் என்று சத்யேந்திரன் தொடர்ந்தான். வாணி, அத்தோடு உன்னிடம் இன்னொரு உதவியும் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்கள் சார். இனி நீ உன் கண்ணில் படுகிற பாலு போன்ற வேறு பிஞ்சுகளின் நிலை கண்டால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும். எங்களது சேவா சங்கம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி வேண்டிய உதவிகளை செய்யும். புரிகிறதா உனக்கு? புரிகிறது சார், கண்டிப்பாக சொல்கிறேன். அத்தோடு அந்த சந்திப்பு முடிந்து அவனுக்கு நன்றி தெரிவித்து வெளிவந்தால் அவன் சொன்னபடியே மறுநாளே நிர்வாகம் தந்த புத்தம்புது யூனிஃபார்முடன் பாலுவிற்கு அடிப்படை கல்வியை தரும் வகுப்பு ஆரம்பமாகியது. பாலு மட்டுமல்ல, நிறைய அனாதை ஆதரவற்ற சிறுவர்கள் தங்கள் சூழ்நிலையை எல்லாம் மறந்து உற்சாகமாய் சந்தோஷத்துடன் பள்ளி வளாகத்தில் துள்ளித் திரிவதைக் கண்டு வாணி அதிசயித்து மகிழ்ந்தாள். சத்யேந்திரன் தினமும் பள்ளிக்கு தவறாது வருகை தந்து வேலைகள் ஒழுங்காக நடைபெறுகிறதா என கவனித்து செல்வதை கண்டாள். ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியைகளும் கூட கனிவாய் அன்பொழுக எல்லோரிடமும் இன்முகமாய் நடந்து கொள்வது அவளை ஆச்சரியப்படுத்தியது. சத்யேந்திரன் பற்றி வெளியே விசாரித்த வகையில் பெரிய தொழிலதிபர் என்றும் தந்தை பெயரில் ட்ரஸ்ட் ஒன்றை நிறுவி இவன் சேவைகளை இப்படி செய்து வருகிறான் என்றும் அறிந்தாள். அப்படியே 2 வாரம் சென்றது. தினம் பாலுவை காலையில் பள்ளியில் கொண்டு விடுவதும் மாலை அழைத்து வருவதுமாய் இருந்தாள். 3வது வாரம் ஒரு நாள் அப்படி பாலுவுடன் திரும்புகையில் எதிரே வந்த சத்யேந்திரன், உன் இரக்க குணம் எனக்கு பிடித்திருக்கிறது, என்னிடம் வேலைக்கு வருகிறாயா என்றான், நேரிடையாய் திகைக்க வைத்தவாறே. அத்தியாயம் 4. சத்யேந்திரன் கேட்டது கண்டு ஒரு கணம் வாணி திகைத்து போக அவன் அத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்தான். சமூக சேவை பற்றி நிறைய கனவுகளை எனக்குள் தேக்கி வைத்திருக்கிறேன். அவற்றையெல்லாம் செயல்படுத்த உன்னை போன்ற துடிப்பான பெண் எனக்கு தேவை. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாய் என்பது போல் அவன் பார்க்க அவள் யோசிக்க வேண்டும். யோசித்து சொல்கிறேன் என்றாள். படிய வாரிய தலைமுடிகளை அழகாக சிலுப்பிக் கொண்டு அவன் திரும்பிய போது அப்போதுதான் அவனை முதல் முறையாக பார்ப்பது போல நன்கு உற்று பார்த்தாள். நெடு உயரம், பரந்த நெற்றி, அஜானுபாகுவான தோள்களுடன் திடமான உடற்கட்டு, ஆழமாய் ஊடுருவும் காந்த விழிகள், வரிசையான பற்களை காட்டி சிரிக்கும் வசீகரமான புன்னகை என எல்லாமே ஒரு முறைக்கு இருமுறை பார்க்க தூண்டும் வகையிலேயே அவன் தெரிந்தான். இவனைப் போல பணமும் நல்ல குணமும் உள்ளவனிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. அவள் உற்று பார்ப்பதை யோசிப்பதாய் நினைத்து கொண்டு, சம்பளம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ இப்போது வாங்குவதை விட 2 மடங்கு தருகிறேன் என்றான். அவளுக்கு சிரிப்பு ஓடியது. எனக்கும் சம்பள பிரச்சனை இல்லை, இப்போது வாங்கும் அளவே போதும். ஆனால் என்ன ஆனால்? இப்போது நான் வேலை பார்க்கும் ஷிப்பிங் கம்பெனியில் ஓராண்டு கான்ட்ராக்ட் இருக்கிறது. அதற்குள் விடுவிப்பார்களா என்று தெரியவில்லை. அவன் தலையை வெட்டினான். அதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு இங்கு என்னுடன் பணிபுரிய விருப்பம் இருக்கிறதா? இருக்கிறது சார். அவள் குரலில் தெரிந்த உற்சாகத்தை ரசித்தவன் முதல் முறையாக அவளை மேலிருந்து கீழ் வரை அவனும் ஊடுருவினான். மைவிழி கண்கள் படபடப்புடன் துருதுருவென தலையை வெட்டி அவள் நடக்கும் பாங்கு, வார்த்தெடுத்த தங்கச்சிலை போல பளிரிடும் அவள் அழகு, பேச்சினூடே நெடிக்கொரு தரம் பளிரிடும் முத்துப்பல் வரிசை எல்லாமே அவனை வியப்படைய செய்தது. அவன் தன்னையே நிதானித்து பார்ப்பது தெரிந்து துணுக்குற்றவளாய், என்ன விஷயம் சார் என்றாள். அவன் சிரித்தபடி, எனக்கு ஒரு விஷயம் புதிராக இருக்கிறது என்றான். புதிராகவா? ஆம். பொதுவாகவே உன்னை போன்ற அழகு ரதியாய் இருக்கும் பெண்கள் எல்லாம் பாய் ஃப்ரெண்ட், பார்ட்டி, கூட்டம் என ஊர் சுற்றும் போது நீ மட்டும் எப்படி பொது சேவையில் நாட்டம் கொண்டாய்? அதுதான் எனக்கு பெரும் ஆச்சரியமாய் இருக்கிறது. அவன் தன் அழகை புகழ்வது கண்டு உள்ளூர மகிழ்ந்தாலும் சலனமே இல்லாதவளாய் அவளும் சிரித்தாள். என்ன சிரிக்கிறாய்? என்னை சொல்கிறீர்களே, நீங்களும் அப்படித்தானே? உங்களைப் போன்ற தொழில் அதிபர்கள் பணம் என்று அலையும் போது மாறுதலாய் இருக்கிறீர்களே, அது எப்படி? அவள் தன்னை மடக்குவது கண்டு ரசித்து சிரித்தான். சத்யேந்திரன் சொன்னது போல அவள் வேலை பார்க்கும் ஷிப்பிங் கம்பெனியை தொடர்பு கொண்டு பேசினான். எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வேலையை விட்டு விலகும் ரிலீவிங் ஆர்டரை வாங்கி தந்தான். ஒரு நல்ல நாளாய் பார்த்து ஆர்கே அறக்கட்டளையை கவனித்து நிர்வகித்து வரும் அவனின் பர்சனல் செக்ரட்டரியாக மனமுவந்து பொறுப்பேற்று கொண்டாள். சத்யேந்திரன் அவளுக்கு அறக்கட்டளைக்கு ஒதுக்கப்படும் நிதி பற்றி, பள்ளியின் நிர்வாகம் பற்றி, கல்வி தரம் உயர்த்துவது பற்றி என்ன எல்லா விஷயங்களையும் விளக்கி புரிய வைத்தான். சொல்லப்போனால் முந்தைய வேலையை விட இந்த வேலை வாணிக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. வண்ண வண்ண மலர் கொத்துக்களாய் துள்ளி குதித்து ஓடும் சிறுவர் சிறுமிகளுடன் எந்நேரமும் இருப்பது இனம் புரியாத மகிழ்ச்சியை தந்தது.
பாலுவும் மிகுந்த ஆர்வம் கொண்டவனாய் படிப்பில் கவனம் செலுத்தினான். அடிப்படை கல்வியை சீக்கிரமே பயின்றுவிட்ட அவன் 5ஆம் வகுப்பில் முறைப்படி சேர்க்கப்பட்டது வாணிக்கு மகிழ்ச்சியை தந்தது. வாணி அத்தோடு நில்லாமல் பொது இடங்களில் அனாதையாய் தெரியும் சிறுவர்கள், படிக்க வசதியற்று படிப்பை நிறுத்தியிருக்கும் பிஞ்சுகள் என ஒவ்வொருவராய் தேடி பிடித்து பள்ளியில் சேர்த்தால் அவளது சுறுசுறுப்பை கண்டு சத்யேந்திரனே வியக்கத்தான் செய்தான். ஒரு நாள் அவளை தனது தொழில் கூடங்களுக்கு அழைத்து சென்றபோதுதான் அவனை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. டெக்ஸ்டைல் யூனிட், சிந்தட்டிக் ஃபேக்டரி, மோல்டிங் உற்பத்தி என பலவித வியாபார ஸ்தலங்கள் அவனுக்கு. பரம்பரையாக கோடீஸ்வரர்களாய் இருந்து வரும் ராயல் ஃபேமிலி ஒரு முறை கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டுக்கு சென்று நேரமாகிவிட மதிய உணவருந்த தனது பங்களாவிற்கும் அழைத்து சென்றான். விஸ்தாரமான பரப்பளவில் பச்சை மரங்கள் சூழ கிரானைட் பளபளப்பில் மினுக்கிக் கொண்டிருந்த பங்களாவினுள் சங்கோஜப்பட்டு தயங்கிதான் நுழைந்தாள் அவள். சும்மா வா என உரிமையுடன் கைப்பிடித்து அழைத்து சென்றது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அவன் எப்போதும் தன்னை செக்ரட்டரி, தன்னிடம் வேலை பார்ப்பவள் என்று எண்ணாது நண்பனை போல் நட்புடன் பேசி பழகும் அவனது பாங்கு அவளை ரொம்பவும் கவர்ந்தது. அதனாலே சில சமயங்களில் உரிமையாய் அவன் கைகளை பிடிக்கும்போது, விரல்களோடு கோர்க்கும்போது அவளை அறியாமல் அவள் அதை அனுமதித்தாள். அவன் கூட்டி சென்ற அவ்வளவு பெரிய பங்களாவில் அவனது தாயாரும் சில பணியாட்களும் மட்டுமே. என்ன, வேறு யாரும் இல்லையா என அவள் கேட்டதற்கு பின்னொரு நாளில் பெரிய விளக்கம் கொடுத்தான் அவன். வாணி, நான் பெரும் கோடீஸ்வரனாய் இருந்தாலும் இப்படி தானம், தர்மம், அறக்கட்டளை, சேவை என லட்சக்கணக்கான ரூபாயை வாரி இறைக்கிறேனே, எதனால் தெரியுமா? எதனால் என்றால் புரியாதவளாய். அதற்கு பெரிய சோகமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதை நீ கேள்விப்படவில்லை என நினைக்கிறேன். புரியவில்லை சார். புரியும்படியே சொல்கிறேன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என எங்கள் குடும்பம் ரொம்பவும் பெரியது. மொத்தம் 12 உறுப்பினர்கள். 10 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு மோசமான கார் விபத்தில் அத்தனை பேரும் பலியாகிவிட்டனர். எஞ்சியது நானும் எனது தாயும் மட்டுமே. சந்தோஷமும் குதூகலுமாய் இருந்த இந்த பங்களாவே அதன்பின் அமைதியாகிவிட்டது. வாழ்க்கையை வெறுத்தது போல ஆகிவிட்டது. அதன்பின் ஒரு 5 வருடங்களில் மனதை தேற்றி அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி நிறைய சேவைகள் செய்ய ஆரம்பித்தோம். ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர்களை அரவணைத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றத்தான் இந்த மெமோரியல் ஸ்கூலை ஆரம்பித்தோம். அவன் சொல்லி முடித்ததும் அவளுக்குள் நிறைய விஷயங்கள் புரிந்தது. இவ்வளவு நாள் அடிக்கடி மனதை குடைந்த கேள்விகளுக்கும் விடை தெரிந்து கொண்டாள். அவளும் எத்தனையோ பணக்காரர்களை அறிந்திருக்கிறாள். ஏதோ பேருக்கு இறக்கப்பட்டு சில உதவிகள் செய்வார்கள். ஆனால் பொது சேவைக்காக இப்படி பணத்தை அள்ளி வீசும் பணக்காரனாய் சத்யேந்திரனை பார்த்தபோது திடுக்கிடத்தான் செய்தாள். அது எப்படி இப்படி ஒரு பரோபகாரித்தனமாய் ஒருவன் இருக்க முடியும் என வியந்தாள். சத்யேந்திரன் சொன்ன காரணம் அவள் வியப்பு முழுவதையும் நீக்கி அவன் மீது இறக்கப்படவும் வைத்தது. ரொம்பவும் துயரமாய் நடந்திருக்கிறது. நிறைய வருந்தி இருப்பீர்களே சார் என்றால் வருத்தம் தொனித்த குரலில். அவன் மெல்ல தலையசைக்க அவனை மேலும் ஆறுதல் படுத்தும் விதமாய் பேச நினைத்தவள், எனக்கும் இதே போல்தான் சார். சிறு வயதிலேயே விபத்தொன்றில் பெற்றோர்களை இழந்துவிட்டேன் என அவள் கூறியதும் அவன் ஆச்சரியப்பட்டு போனான். அப்படியா? அப்படியானால் இந்த இழப்பின் தவிப்பு, கொடுமை உனக்கும் புரிந்திருக்கும். இம்முறை அவன் சொன்னதற்கு அவள் தலையசைக்க அவன் அத்தோடு நிறுத்தாமல், நாம் இருவரும் ஒரே நிலையில், we are in the same boat என சொல்லியபடி அவள் கைகளை கோர்த்து விரல்களை பிணைத்து கொண்டான். அவன் அப்படி விரல்களை பிணைத்து கொண்டு அவன் பங்களாவின் உட்புற பெரிய ஹாலுக்குள் நுழையவும் எதிரே அவனது தாயார் வரவும் சரியாக இருந்தது. அந்த தாயின் கண்கள் மகன் ஒரு பெண்ணின் கரத்தோடு பிணைத்தபடி நுழைவதை ஆச்சரியத்துடன் பார்த்தது. அத்தியாயம் 5. வாணிக்கு அந்த ஒரு நிமிடம் ரொம்பவும் சங்கடமாய் போய்விட்டது. சத்யேந்திரன் அவன் பாட்டுக்கு கொஞ்சமும் சங்கோஜப்படாமல் அவள் விரல்களோடு விரலை பிணைத்திருந்தான். எதிரே வந்த சத்யேந்திரனின் தாயார் பார்வை அவளை பார்ப்பதை விட டக்கென கீழிறங்கி பிணைந்திருந்த இருவரது கைகளிலும் தான் சென்றது. அந்த பார்வையில் ஆச்சரியமும் ஒருவித வினோத தன்மையும் தெரிய அதை சட்டென வாணி புரிந்து கொண்டாள். ஆனால் சத்யேந்திரன் தான் கொஞ்சமும் புரிந்து கொள்ளவில்லை. அவன் விடுவிக்க முயன்ற விரல்களை அழுத்தமாய் பிடித்து கொண்டே தாயை பார்த்து சிரித்தபடி அவளை அறிமுகப்படுத்த விரும்பினான். அம்மா, இவள்தான் வாணி. நான் சொன்னேனே, என்னுடைய புது செக்ரட்டரி, சூட்டிகமான பெண். சொல்லியபடியே அவன் நகைக்க ஆரம்பிக்க அவள் கொஞ்சம் சங்கடப்பட்டே தனது விரல்களை பிரித்து கொண்டாள். வாணி, இதுதான் என் தாயார் பூரணி அம்மாள் என தன் தாயாரை அறிமுகப்படுத்தி வைக்க பெரிய கைகூப்பலுடன் நமஸ்கரித்தாள் அவள். ஆனாலும் அவன் தாயார் மகனோடு கைகோத்திருந்த தன் நிலை கண்டு என்ன நினைக்கக்கூடும்? இப்படி முதலாளியை தன் கைகளோடு பிணைக்க அனுமதிக்கும் தன்னை எவ்வித பெண்ணாய் கற்பனை செய்துவிடக்கூடும் எனவும் அஞ்சினாள். அதனாலேயே பய பார்வையுடனே அவள் நிற்க பூரணி அம்மாளே புன்னகையுடன் அவளை நெருங்கி கைகளை பிடித்து கொண்டாள். நீதான் வாணியா? உன்னை பற்றிதான் அடிக்கடி இவன் சொல்லிக் கொண்டிருப்பான். இந்த சின்ன வயதில் நீ சமூக சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் அக்கறை காட்டுவது மிகவும் பாராட்டுக்குரியது.
பூரணி அம்மாள் சொல்ல சொல்ல பயம் நீங்கியவள் இவன் அடிக்கடி உன்னை பற்றி சொல்லுவான் என்ற வார்த்தைகளை நன்கு உள்வாங்கிக் கொண்டாள். அது ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை அவளுக்குள் ஏற்படுத்தியது. அதன்பின் சத்யேந்திரன் அவளை டைனிங் ஹாலுக்கு அழைத்து சென்றபடி தொழில் விஷயங்களை பேச ஆரம்பித்து விட்டான். பின் உணவருந்திவிட்டு கிளம்பும்போது வாணி பூரணி அம்மாளிடம் ஒரு பெரிய நமஸ்காரத்துடன் விடை பெற்றாள். ஆனால் அவளுக்கு என்னவோ தன்னை பார்த்த பூரணி அம்மாளின் கண்களில் ஒருவித வினோத தன்மை இருப்பதாய் உணர்ந்தாள். அதற்கேற்றாற்போல் சத்யேந்திரனும் அவள் படிக்கட்டுகளில் இறங்கும்போது என்னவோ அவள் கீழே விழுந்து விடுவது போல அவளது தோள்களை பற்றி கொண்டான். அதையும் பூரணி அம்மாவின் கண்கள் உற்று கவனிப்பதை வாணியும் உணர்ந்து விட்டாள். அவை எல்லாவற்றையும் விட தனக்கு ஏன் இப்படி சொரணை போயிற்று என எண்ணினாள். பொதுவாகவே பஸ்ஸில் பிரயாணிக்கும் போது பொது இடங்களிலோ பிற ஆண்களின் உரசல்களையோ அனாவசியமான தொடுதல்களையோ தவிர்த்தே ஜாக்கிரதையுடன் நடந்து கொள்வாள். அப்படிப்பட்டவள் இன்று முதலாளி என்ற சாக்கில் ஒருவன் கைகளோடு பிணைக்கிறான், தோளோடு அணைக்கிறான் என்பதையெல்லாம் எந்தவித சொரணையும் இல்லாமல் பொறுத்து கொள்வது ஏன் என்று சற்று அதிர்வுடன் நினைத்தாள். நிமிர்ந்து பார்த்தபோது சத்யேந்திரன் எவ்வித கள்ளம் கபடம் இல்லாமல் சிரித்தபடி சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. இவனிடம் எந்த கள்ளத்தனமும் தப்பான நோக்கமும் இல்லையே, அதனால்தான் நாமும் இதையெல்லாம் அனுமதிக்கிறோமா எனவும் நினைத்து கொண்டாள். ஆனால் காரில் திரும்ப செல்கையில் சத்யேந்திரன் சொன்ன விஷயம் ஒன்று அவளை திடுக்கிடவே செய்தது. பேசிக்கொண்டே வந்தவன் சட்டென, வாணி, என் தாயாரை பார்த்தாயல்லவா, அவர்களை உனக்கு பிடித்திருக்கிறதா என்றான். அவள் எதற்கு இந்த கேள்வி என்று சற்று துணுக்குற்றாலும் சமாளித்து, ரொம்பவும் பிடித்திருக்கிறது சார் என்றாள். அத்தோடு அவன் விடவில்லை. அடுத்தும் ஒரு வினோத கேள்வியை வீசினான். வாணி, உனக்கு அவர்களை பிடித்திருப்பது போல் என் அம்மாவிற்கும் உன்னை பிடித்திருக்குமா என்றான். இதென்ன கேள்வி என அவள் திகைக்கவே செய்தாள். நீங்கள் கேட்பது புரியவில்லை சார் என்றாள். அவனையே உற்று பார்த்தபடி, அதாவது உன்னை அவர்களுக்கு பிடித்திருக்குமா என்று கேட்டேன் என்றான் அவன் அழுத்தம் திருத்தமாய். அவள் இம்முறை பதில் சொல்லாமல் விழிக்கவே செய்தாள். பின் கொஞ்சம் யோசித்து, எதற்காக இப்படி கேட்கிறீர்கள் என்றாள். அதற்கும் அவன் லகுவாக, சும்மா தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன் என்றவன் விடாது, சும்மாவே நீ அழகு, அதுவும் இந்த கிளிப்பச்சை நிற ஜரிகை புடவையில் தேவதை போல் ஜொலிப்பு வேறு இருக்கிறது, உன்னை அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா என மறுபடியும் அதே கேள்வியுடன் அவன் முடிக்க அவள் குழம்பித்தான் போனாள். அவன் சொன்ன அழகு, தேவதை என்ற வர்ணிப்பு எல்லாம் அவளை ஒரு ஆட்டு ஆட்டினாலும் அதையெல்லாம் விட எதற்காக இந்த அனாவசிய கேள்விகள்? இந்த கேள்விகளில் ஏதும் உள்நோக்கம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதிலேயே அவள் தவிப்பாயிருந்தாள். அதனாலே, சார், உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என ஆரம்பித்தாள். கேளு. நீங்கள் இப்படி அலுவலகத்தில் முன்பு உங்கள் செக்ரட்டரியாக காரியதர்சியாக இருந்தவர்களையெல்லாம் அடிக்கடி உங்கள் பங்களாவிற்கு உணவருந்த அழைத்து சென்றிருப்பீர்கள் தானே என்றால் தன் மன சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் நோக்கோடு. ஆனால் சத்யேந்திரனோ திரும்பி, எதற்கு இப்படி கேட்கிறாய் என்றான் சட்டென. அவள் சமாளிக்க சங்கடப்பட்டாள். இல்லை, சும்மா தெரிந்து கொள்ளத்தான், வேறொன்றும் இல்லை சார். அவள் சமாளிப்பதை ரசித்து சிரித்தவன், இல்லை வாணி, நீ இப்படி சுற்றி வளைக்க வேண்டியது இல்லை, நேரிடையாகவே கேட்கலாம். உன்னை நான் முதல் முறையாக என் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறேன். இதுவரை அலுவலக நபர்கள் யாரையும் என் வீடு வரை அழைத்து சென்றது இல்லை. அவன் சொன்னதையே தன் அடுத்த கேள்விக்கு வாகாய் பிடித்து கொண்டவள், பின் ஏன் என்னை மட்டும் அழைத்து சென்றீர்கள் என்றாள் ஆவலாய். இந்த கேள்விக்கு அவன் திணறுவான், அவனால் பதில் கூற முடியாது என்றெல்லாம் அவள் நினைக்க, அவனோ எந்தவித தயக்கமுமின்றி, உன்னை மட்டும் அப்படி அழைத்து போக வேண்டும் என்று எனக்கு தோன்றியது, அவ்வளவுதான் என்றான் அவளை பார்த்து சலனமில்லாத புன்னகை குரலில். அவன் பதிலை வைத்து அவளால் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எதற்கு இப்படி அவனிடம் தோண்டி தோண்டி கேள்விகளை கேட்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என தன்னைத்தானே நொந்து கொண்டாள். மேலும் ஏதோ அவசரத்தில் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறான், உபசரித்து இருக்கிறான், இதற்கு போய் வீணான கற்பனைகளை மனதில் அலையவிடக்கூடாது என கடிந்தும் கொண்டாள். ஆனால் அன்று இரவு படுக்கையில் படுத்தபோது அவளால் முன்பு போல் எளிதாய் தூங்க முடியவில்லை. புரண்டு புரண்டுதான் படுத்தாள். நினைவில் காலையில் நடந்த சம்பவங்களே ஓடியது. சத்யேந்திரன் தன்னிடம் கேட்ட கேள்விகளை விட பூரணி அம்மாள் தன்னை பார்த்த அந்த பார்வையே அவள் மனதை வருடியது. அப்போது அவளால் அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இப்போது அதன் அர்த்தம் அவளுக்கு உரைத்தது. இதுவரை யாரையும் கூட்டி வராதவன் முதன் முறையாக ஒரு பெண்ணை கூட்டி வந்திருக்கிறான். அதுவும் அவனது தாயார் முன்னிலையிலேயே கைகளை பிணைத்து கொண்டு தோளோடு இடித்து கொண்டு. இந்த இப்படிப்பட்ட மகனின் திடீர் செய்கையை கண்டுதான் அந்த அம்மாள் திகைத்து இருக்கிறாள். வாணியை வினோத பார்வை பார்த்திருக்கிறாள். மேலும் என்னதான் முதலாளி என்றாலும் அவனை காதலி போல் தொட்டுக்கொள்ள இடித்து நிற்க அனுமதிக்கிறாளே, என்ன மாதிரியான வேலையாள் இவள் என்று கூட அந்த அம்மாள் தன்னை தப்பாக நினைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறதே என வாணிக்கு கவலையும் அதிகரித்தது. கூடவே சினமாய் தான் முன்பு நினைத்த சொரணை விஷயத்திற்கு வந்தாள்.
இந்த நம் உடம்பிற்கு அப்படி என்னதான் ஆயிற்று? லேசான அந்நியர் ஸ்பரிசத்திற்கே சிலிர்த்து துடித்து போய் விலகக்கூடியது இப்படி சூடு சொரணை இல்லாமல் போய்விட்டதே என வியக்கவும் செய்தாள். ஆனால் சத்யேந்திரன் அப்படி எந்த ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் தன் மீது வைக்காமல் இயல்பாகவே நடந்தது போலத்தான் அவளுக்கு தோன்றியது. தன் தாயை பிடித்திருக்கிறதா, உனக்கு அவர்களை பிடிக்குமா போன்ற கேள்விகள் கூட இயல்பாகவே அவன் கேட்டிருக்கலாம். பொதுவாக சத்யேந்திரன் போன்ற பெரிய தொழில் அதிபர்கள் இப்படி இயல்பாய் எல்லோரிடமும் பேசி நிறைய விஷயங்களை கிரகித்துக் கொள்வார்கள் என முன்பு ஒரு தோழி சொல்லியது அவள் நினைவில் ஓடியது. யோசித்தவள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கும் வந்தாள். பெரும் கோடீஸ்வரனாய் உயரமான இடத்தில் இருப்பவன் சாதாரண குமாஸ்தா வேலை பார்க்கும் தனது பணியாளிடம் இப்படியெல்லாம் பேசி தன்னையும் தனது குடும்பம் பற்றியும் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை யூகித்துக் கொள்கிறான் என்றும் நினைத்தாள். ஆனால் அவள் அப்படி நினைத்தது தவறு என மறுவாரம் நடந்த சம்பவம் சத்யேந்திரன் அவளிடம் நடந்து கொண்ட விதம் நிரூபித்தது. அத்தியாயம் 6. அதற்கு அடுத்து வந்த நாட்களில் வாணி வேலைகளில் தீவிரமாயிருந்தாள். அவளது வீட்டு பக்கம் உள்ள காலனியில் நடுத்தர வர்க்க குடும்பத்து பெண்கள் ஓய்வு நேரங்களில் சிறு தொழில் தொடங்க பேங்க் லோனை எதிர்பார்த்து ஏமாந்து கொண்டிருக்க அவர்களுக்காக சத்யேந்திரனிடம் பேசி அறக்கட்டளை மூலம் பணம் வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்தாள். சில கஷ்டப்பட்ட பெண்களுக்கு அறக்கட்டளை மூலம் இலவசமாய் தையல் இயந்திரங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் சம்பாதித்து தங்கள் கால்களில் நிற்க வழி ஏற்படுத்தினால், காலேஜ் படிக்கும் நிறைய ஏழை குடும்பத்து பெண்களுக்கு மேற்படிப்பு படிக்க அறக்கட்டளை மூலம் ஸ்காலர்ஷிப் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாள். மேலும் சத்யேந்திரனின் பள்ளியில் பாடங்களை தவிர தியானம், மனப்பயிற்சி போன்ற ஆன்மீக விஷயங்களை மாணவர்களுக்கு போதிக்க ஏற்பாடு செய்தாள். சத்யேந்திரன் அவள் சுறுசுறுப்பையும் சேவை செய்வதில் அவள் காட்டும் ஆர்வத்தையும் மிகவும் பாராட்டினான். மேலும் சத்யேந்திரன் தன்னையும் தன் உடன் சார்ந்தோரையும் எப்போதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதே தன் லட்சியம் எனவும் விளக்கினான். அதற்காகவே அவள் தொழில் கூடங்களில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு பலவித சலுகைகள், கடன் உதவிகள் வழங்கி மகிழ்வித்தான். வாணி, இந்த பணம் என்கிற கலர்த்தால் எத்தனை மாயங்கள் செய்கிறது! இதை பார்த்தவுடன் தான் எத்தனை முகங்கள் மலர்கிறது! மேலும் மேலும் இதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் போலத்தான் தோன்றுகிறது. வியந்து சத்யேந்திரன் சொன்னபோது அது நிஜம்தான் என்றபடி அவன் சொன்னதை ரசித்தாள். அவன் சொன்னது போல் 6 மாதங்களுக்கு ஒரு முறை அவன் கம்பெனி ஆடிட்டரிடம் சொல்லி அறக்கட்டளைக்காக ஒதுக்கும் சேவை தொகையை அதிகப்படுத்தினான். இவளுக்கும் இப்போது புத்தம் புது யூனிஃபார்மில் மலர்ந்த முகமாய் புத்தக பையுடன் பாலு தன்னுடன் பள்ளி முடிந்து நடந்து வருவதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இதே பாலு கிழிந்த உடையோடு டீ கிளாஸ்களை தூக்கி வருவதைக் கண்டு எத்தனை முறை அவள் வேதனைப்பட்டிருக்கிறாள். பாலுவும் தன் பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்து தனக்கு கிடைத்த புது வாழ்க்கையிலும் நன்கு படிப்பதிலும் தீவிரம் காட்ட அவளது மகிழ்ச்சி இன்னும் அதிகப்பட்டது. அத்தை கோதை நாயகியும் தன் பங்குக்கு கணவனால் கைவிடப்பட்ட இளம்பெண்கள், எந்தவித ஆதரவும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட வயதான பெரியவர்கள் என தனக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் கேள்விப்பட்டு வாணியிடம் சொன்னாள். வாணி அதை உடனே சத்யேந்திரனின் காதுகளுக்கு கொண்டு செல்ல அவன் உடனே அதற்கான உதவிகளை அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் அப்படி கைவிடப்பட்ட முதியவர்களுக்காக முதியவர் அன்பு இல்லம் என ஒன்றும் ஆரம்பித்து விடலாம் என சொல்லி அதற்கான வேலைகளிலும் ஈடுபட ஆரம்பித்தான். முன்பெல்லாம் இல்லாததை விட வாணி எது சொன்னாலும் அதை ரொம்பவும் வரவேற்று பாராட்டினான். நான் சரியான ஆளைத்தான் தேர்ந்து எடுத்திருக்கிறேன். வந்த சில நாட்களில் நம் அறக்கட்டளை மூலம் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்துவிட்டாய். யூ ஆர் கிரேட் என்றபடி அவளுக்கு ஒரு சல்யூட்டும் அடிக்க மகிழ்ச்சியில் திணறித்தான் போனாள். அவளுக்கும் சத்யேந்திரனிடம் பேசுவது, பழகுவது, உடல் செல்வது எல்லாமே எளிதாய் இருந்தது. நிறைய நேரங்களில் அவன் தன் முதலாளி என்ற உணர்வே இல்லாமல் மனதில் தோன்றிய கருத்துக்களை எல்லாம் அப்படியே சொல்லிவிடுவாள். அவனும் அதை முழுதாய் உள்வாங்கிக் கொள்வான். அவள் சொன்ன விஷயங்களில் அவனுக்கு ஏதும் மாற்று கருத்து இருந்தால் சிறிது நேரம் கழித்து அவள் மனம் கோணாமல் மறுதளித்து தன் கருத்தை சொல்லுவான். தனக்காக இவ்வளவு பதிவிசாக அவன் விளக்கி சொல்வதைக் கண்டு வியப்புடன் மகிழ்வாள் அவள். அந்த மாதிரி சமயங்களில் எஸ் சார் என்றபடி பதிலுக்கு ஒரு சல்யூட் அடித்து அவனை ரசிக்க வைப்பாள். அவளுக்கு என்னவோ அவனிடம் பழகுகையில் வருடக்கணக்காய் அவன் தெரிந்தவன் போல, அவனுடன் பழகுவதைப் போலத்தான் உணர்வாள். ஒரு நாள் தனக்கு தோன்றிய இந்த விஷயத்தை சிரித்தபடி அவனிடம் கூற அவன் பூர்வம் உயர ஆச்சரியப்பட்டான். எனக்கும் அப்படித்தான் எப்போதும் தோன்றுகிறது வாணி. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என நினைக்கிறாய் என்றான். அவளும் விழிகளை விரித்து தலையை சிலுப்பி எனக்கு புரியவில்லை என்றாள். என்ன, இது கூடவா புரியவில்லை என சொல்லியபடி அவளை குட்டுவது போல கைகளை கொண்டு வந்தவன் அப்படியே அவளது அழகான தலையை பிடித்து ஒரு ஆட்டு ஆட்டினான். 2 பேரும் ஒரே அலைவரிசையில் சிந்திக்கிறோம் என்று அர்த்தம் என விளக்கமும் கொடுத்தான். ஆனால் அவன் சொன்னது போலவே நிறைய நேரங்களில் நடப்பது கண்டு வாணியும் வியந்தாள். அலுவலகத்தில் வீட்டிற்கு செல்ல தாமதமானாலும் சரி, தன் வேலைகளை முழுவதையும் அன்றே முடித்துவிட்டு செல்வதில்தான் குறியாக இருப்பான்.
அனுப்ப வேண்டிய இமெயில்கள், பேங்க் மூலம் சத்யேந்திரனுக்கு வந்திருக்கும் அறிவிப்புகள் என எவ்வளவு நேரமானாலும் எல்லாவற்றையும் சோம்பல் படாமல் சேகரித்து பட்டியலிடுவாள். தயார் செய்ததும் அவன் மேஜையில் கொண்டு போய் வைப்பாள். அவனும் அதற்காகவே காத்திருந்தவன் போல விறுவிறுவென ஃபைல் குறிப்புகளை பார்த்து ஓகே செய்வான். சிலவற்றிற்கு அடிக்கோடிட்டு பக்கத்திலேயே விளக்கம் எழுதி வைப்பான். ஆக அன்றைய வேலைகள் முடிந்து கிளம்ப இருவருக்கும் இரவு 7 மணியை தொட்டுவிடும். நேரமாகி விட்டதால் அவனே தன் காரில் அவளை வீடு வரைக்கும் வந்துவிட்டு செல்வான். சில சமயம் பசிக்கிறது, சின்னதாய் ஒரு டிஃபனை வாயில் போட்டுக்கொள்வோம் என ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிறுத்துவான். அவளும் மறுபேதும் சொல்லாமல் உடல் செல்வாள். அலுவலகத்திலும் சரி வெளியிலும் சரி அவர்களின் பேச்சு அறக்கட்டளை சேவையை ஒட்டியே இருக்கும். அவனிடம் சொல்வதற்காகவே வாணி முந்தைய இரவுகளில் நன்கு சிந்தித்து புது புது சேவை ஐடியாக்களை மனதில் ஊறப்போட்டு கொண்டு வந்து சொல்வாள். பெரும்பாலும் வாணி சொல்ல வரும் விஷயம் 100க்கு 90% சரியாக இருப்பதை உணரும் சத்யேந்திரன் அதை அப்படியே உடனடியாக அமல்படுத்தவும் செய்வான். அப்படி வாணியின் ஐடியா படி புதியதாய் கார்மெண்ட்ஸ் யூனிட் ஒன்றை தொடங்கினான் சத்யேந்திரன். முழுக்க முழுக்க ரெடிமேட் மற்றும் நவீன ரக துணிமணிகளை உற்பத்தி செய்து அதை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனமாய் அதை உருவாக்கினான். அந்த கார்மெண்ட் யூனிட் முழுவதும் வாணியின் யோசனைப்படி உடல் ஊனமுற்றோர்களை கொண்டே இயங்கும்படி ஏற்பாடுகளை செய்தான். இதனால் கை கால் இழந்தவர்கள், பேசும் திறன் இழந்தவர்கள், பார்வை இழந்தவர்கள் என வாழ்க்கையின் கஷ்ட சூழலில் செய்வதறியாமல் தவித்த அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பும் தங்களது சொந்த காலில் நின்று பிழைக்கும் தைரியத்தையும் கொடுத்தான். அவனது பொது சேவையை அறிந்து லயன் சங்கங்கள், மற்ற பொது அமைப்புகள் எல்லாம் மனதார பாராட்டின. சில முன்னணி பத்திரிகைகள் கூட தொழிலதிபராய் இருந்து கொண்டே பொது தொண்டு ஆற்றும் அவனது உயர்ந்த பண்பை விவரித்து பாராட்டின. ஆனால் சத்யேந்திரனோ எந்தவித புகழுக்கும் அடிமையாகாமல் சிரித்தபடியே அவளிடம் ஓடி வந்தான். எல்லா புகழும் உங்களுக்கு தான் மேடம் என்று அவன் சொன்னபோது நம்பாமல் நகைக்கத்தான் செய்தாள் அவள். ஆனால் அவன் புள்ளி விவரமாய் அவள் சொல்லிய விஷயங்களை, அதை அவன் செயல்படுத்திய விஷயத்தையும் விவரித்த போது அவன் நிஜமாகவே தன்னை பாராட்டுகிறான் என்பதை உணர்ந்து மெய் சிலிர்த்தாள் அவள். அவனும் அன்று ஒரே மகிழ்ச்சியில் திக்குமுக்காடியவனாய்தான் இருந்தான். அடக்க முடியாமல் அவளிடம் வாய்விட்டும் கேட்டான். இன்று ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. எதுவானாலும் கேள், வாங்கி தருகிறேன் என்றான். அவள் அதற்கு பதில் பேசாமல் சிரித்தாள். தலை சாய்த்து அவனையே ரசித்து பார்த்தாள். அவன் சீரியஸான பார்வையுடன் அவள் பக்கம் வந்தான். நீ கேட்காவிட்டால் என்ன, நானே கொடுக்கிறேன், கொடுக்கட்டுமா என்றபடி அவளை நெருங்கினான். அவன் என்னவோ செய்ய போகிறான் என்பது அவளுக்கு உரைத்தது. ஆயினும் விலகாமல் அப்படியே நின்றாள். சத்யேந்திரன் அவளுக்கு வெகு அருகாமையில் வந்தவன் ஒரு நிமிடம் நிதானித்து அவள் முகத்தை பார்த்தான். அவன் இவ்வளவு அருகே முட்டுவது போல் வந்து நின்றும் அசராமல் அப்படியே இருக்கிறாளே, இவளுக்கு இவ்வளவு தைரியமா? ஆச்சரியப்பட்டு அவளையே உற்று பார்த்தவன் அவளது மை தீட்டிய விழிகளில் வந்து நின்றான். நன்றாக விரித்து மலர்த்தியபடி அவனையே பார்த்தாள் அவள். அவன் நிஜமாகவே அவளை உற்று பார்த்து வரிசைப்படுத்த ஆரம்பித்து விட்டான். இந்த நீளமான கூந்தல், அழகு மை விழி படபடக்கும் விழி அழகு, வில்லான புருவங்கள், மேலும் மேலும் நீ உயர்த்தி பார்க்கும் ஆளை வீழ்த்தும் பார்வை, அந்த வரிசையான முத்துப்பல் புன்னகை, அது என்ன அந்த கண்ணம் ஓர முடிக்கற்றை ஒற்றை ஸ்டைலாய் அடிக்கடி பின்னுக்கு தள்ளி விடுகிறாயே, அது கூட அழகுதான். உண்மையாய் இன்னொன்றையும் சொல்லட்டுமா? இந்த உலக மகா ரதி என்றும் ஒரு வார்த்தை வர்ணிப்பு உண்டே, அது வேறு யாருக்கு பொருந்தும்? அதனால் எனது மதிப்பீட்டில் உனக்கு 100% மார்க். வாணி உலக மகா ரதி என்ற பட்டமும் கொடுக்கப்படுகிறது. அவன் பெரும் அறிவிப்பு போல எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். அவளுக்கு அப்படியே அலாக்காய் தூக்கி யாரோ தட்டாமாலை சுற்றி இன்பக் கடலில் விட்டது போல் இருந்தது. அந்த இனிமையான கிறுகிறுப்பில் இருந்து லேசில் அவளால் வெளிவர முடியவில்லை. கண்கள் மூடி சொக்கி போனவளாய் ஓரிரு நிமிடம் அசையாது அப்படியே நின்றாள். மனதுள் சந்தோஷ பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து அவளை கிறக்கமான மோச நிலைக்கு கொண்டு போக அவன் படபடவென அவள் முகம் முன் விரல்களால் சொடுக்கினான். ஹலோ ஹலோ, பாதிதானே வர்ணிப்பு செய்திருக்கிறேன், இதற்கே இப்படியா என்றபோது கண்ண சதுப்புக்கள் சிவந்து போய் நாணமாய் குனிந்தாள் அவள். அவள் அப்படி குங்குமமாய் சிவந்த அவளது முகத்தை நிமிர்த்தி படபடத்த அவளது மைவேலிகளையே உற்று நோக்கியபடி பேசினான். இவ்வளவு மார்க் கொடுத்து நிஜத்தை சொல்லி உன்னை பூரிக்க வைத்திருக்கிறேனே, எனக்கு பரிசு ஒன்றும் கிடையாதா? பரிசா? அவள் மறுபடியும் புரியாமல் விழிக்கப் போக அவனோ, இதற்கெல்லாம் உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, டக் என்று கொடுத்து விட வேண்டும் என்றபடி மறுபடியும் அவளை வாரி இழுத்து இறுக அணைத்தான் அவன். அத்தியாயம் 7. வாணிக்குத்தான் நடப்பது ஒன்றும் புரியவில்லை. அவன் பாட்டிற்கு வருகிறான், ஏதேதோ பேசுகிறான். அவள் அழகை அவளை கூசும்படி புகழ்கிறான். பின் கட்டிய மனைவியை அணைப்பது போல் ஓர் அணைப்பு செய்துவிட்டு போகிறான். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒன்றும் ஓடாதவளாய் அன்றிரவு அத்தை கோதை நாயகியை தூங்க சொல்லிவிட்டு மொட்டை மாடிக்கு சென்று நடை பயிலுபவள் போல் நடந்தாள். சத்யேந்திரன் முன்பு தொட்டு தொட்டு பேசியவன் இப்போது முன்னேறி திடீர் திடீர் என அணைக்க ஆரம்பித்து விட்டான்.
இது எந்த நோக்கத்தில்? ஒருவேளை பணியாளர்களை தன்னிடம் வேலை பார்ப்போர்களை இப்படி உரிமையுடன் பேசி தொட்டு ட்ரீட் செய்வதுதான் அவனது வழக்கமா? அதாவது தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் தானே என தாம் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வருவாள் மசிவாள் என்றெல்லாம் சீப்பாய் நினைக்கிறானோ? ஆனால் சத்யேந்திரனை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. அவனது கம்பீரமான வசீகரமும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடியதா என்ன? வேலையாளை அப்படி மட்டகரமாக எண்ணி உரிமை கொண்டாடும் சீப்பான ஆளாவன் இல்லையே. ஆனால் சரி, அவனது இந்த செய்கைகளுக்கெல்லாம் பின் என்ன சொல்வது? வேறு எந்த அர்த்தம் கொள்வது? அவள் அழகில் கிறங்குவது போல் கிறங்குகிறான், மயங்குவது போல் புகழுகிறான், தனது காதலியைப் போல் வாரி எடுத்து உரிமையாய் அணைக்கவும் செய்கிறான். அப்படியானால் அவள் என்ன காதலியா? சத்யேந்திரன் அவளை காதலிக்கிறானா? இல்லை காதல் செய்வதாக சொல்லி இருக்கிறானா? இல்லையே. அவளை எவ்வளவோ என்னென்னவோ சொல்லி அழகை வர்ணித்தவன் அவன் வாயால் ஒரு முறை கூட காதல் அது இது என உளரவில்லையே. அதில் மட்டும் அவன் கவனமாகத்தானே இருந்திருக்கிறான். அப்படியானால் பெண்களை படிய வைக்க இது இன்னொரு டெக்னிக்கா? வழக்கம் போல் கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி பழகி உரிமை கொண்டாடி அப்படியே மசிய வைப்பது அவனது பிளானா? நினைத்த நினைப்பை நம்பவும் முடியாமல் மறுத்து ஒதுக்கவும் முடியாமல் அதே எண்ணத்தில் கீழே போய் அப்படியே படுத்து தூங்கிவிட்டாள். மறுநாள் அலுவலகத்தில் சத்யேந்திரன் அதுபோன்று நடக்க முயன்றால் அதை அனுமதிக்க கூடாது, தடுத்து விட வேண்டும் என்ற பெரிய உறுதியை மனதுக்குள் தீவிரமாய் கொண்டிருந்தாள். அது மட்டுமல்லாமல் சந்தர்ப்பம் கிடைத்தால் முன்பு அவன் அப்படி நடந்து கொண்டமைக்கு என்ன காரணம், என்ன அர்த்தம் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவனை குடைந்து விட வேண்டும் என தீர்மானித்தும் இருந்தாள். ஆனால் அதற்கெல்லாம் அவசியம் இல்லாமல் அடுத்த வாரம் முழுவதும் சத்யேந்திரன் புது ப்ராஜெக்ட் ஒன்றை தொடங்கியிருந்ததால் அதை செயல்படுத்துவதிலேயே தீவிரமாய் இருந்தான். அவனுக்கு அவளிடம் பேசுவதற்கு கூட சந்தர்ப்பங்கள் நிறைய அமையவில்லை. 1-2 வார்த்தைகள் பேசிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டிற்கு செல்வதாய் கூறி சென்று விடுவான். அதன்பின் அலுவலகம் திரும்பாமல் தொலைபேசி மூலமாகவே தேவையான விளக்கங்கள் குறிப்புகள் கொடுத்து வராமல் இருந்து விடுவான். இப்படி தொடர்ந்து 2-3 நாள் சத்யேந்திரன் அலுவலகம் வராமல் இருந்துவிட அவனை பார்க்க முடியாமல் அவளுக்கு தான் என்னவோ போல் ஆயிற்று. என்னதான் சமாளித்து வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் ஒவ்வொரு முறை காரின் ஹாரன் ஒலி கேட்கும் போது அது சத்யேந்திரனின் கார் தானா என ஆவலாய் நிமிர்ந்து பார்க்க அவள் தவறவில்லை. என்னதான் ஆயிற்று, எதற்காக இந்த தவிப்பு என்றெல்லாம் தனக்கு தானே கேள்விகள் எழுப்பி விடை காண முடியாமல் குழம்பத்தான் செய்தாள் அவள். அதனால் 5ஆம் நாள் சத்யேந்திரன் அலுவலகத்தில் நுழைந்ததும் அவனை காணாததை கண்டது போல்தான் பார்த்தாள். தான் நுழைந்ததும் தன்னை அப்படி வைத்த கண் வாங்காமல் பார்க்கும் அவளை கண்டு சத்யேந்திரன் திகைத்து பக்கத்தில் வந்தவன், என்ன வாணி அப்படி பார்க்கிறாய், என்ன விஷயம் என்றதும் அவசரமாய் காது மடல்களை ஆட்டினாள். ஒன்றுமில்ல சார் என்று சொன்னாள். சத்யேந்திரனும் ஓகே என்று தலையசைப்புடன் சொல்லிவிட்டு அன்றைய அலுவல்களில் ஆழ்ந்துவிட்டான். மதிய உணவருந்த அவளை அழைத்தவன், வாணி, நான் வராத 2-3 நாட்கள் வேலை ஒன்றும் நடந்த மாதிரி தெரியவில்லையே என்றபோது அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதை சொல்கிறீர்கள் சார் என்றாள். அதுதான் வாணி, இதற்குள் நம் அறக்கட்டளை சேவைக்கு புதிதாய் நிறைய ஐடியாக்களை யோசித்து வைத்து என்னிடம் சொல்லி அசத்துவாயே. இன்று ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டாயே. அதனால்தான் நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் கண்டுபிடித்து விட்டேன். கண்டுபிடித்து விட்டீர்களா? என்னிடமா? என்ன சொல்கிறீர்கள் சார்? ஆவலாய் அவள் கேட்க அவன் பெரும் தலையசைப்புடன் அவள் பக்கம் வந்தான். வாணி, 2-3 நாட்களாய் உன் மனது சரியில்லை, ஏதோ தவிப்புடன் தான் நீ இருந்திருக்கிறாய் என நினைக்கிறேன். என்ன, நான் நினைப்பது சரிதானா? அவன் சொல்ல ஐயோ, எப்படி இப்படி கரெக்டாய் கண்டுபிடித்து விட்டான் இவன் என அதிர்ந்தவள் சமாளித்து, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சார் என்றாள் அவசரமாக. மறுநாள் மதிய உணவை அவளோடு சேர்ந்து அருந்தியவன் உணவு முடிந்து கிளம்புகையில், வாணி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். என்ன என்பது போல் புரியாமல் பார்த்தாள் வாணி. அம்மா உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அலுவலகம் முடிந்ததும் நீயே வீட்டிற்கு போய் அவர்களை பார்த்துவிட்டு போ. எனக்கு சில வேலைகள் இருக்கிறது. நீ நம்ம கம்பெனி காரிலேயே சென்றுவிடு. படபடவென சாதாரணமாய் சொல்லிவிட்டு அவன் அகலப்போக அவள் திடுக்கிட்டு போனாள். என்ன சொல்கிறீர்கள் சார்? நானா? என்னையா? என்னை அம்மா பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களா? ஆமாம். அழுத்தம் திருத்தமாய் அவன் சொல்ல மறுபடியும் திகைத்து கேட்டாள். எதற்காக சார்? தெரியவில்லை, நீயே போய் பார். மீண்டும் சர்வ சாதாரணமாய் சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். ஒன்றும் தோன்றாமல் ஒருவித குழப்பத்துடன் அன்று மாலை சத்யேந்திரனின் தாயை சந்திக்க கிளம்பினாள் அவள். அங்கு அவளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 8. வேலை முடிந்ததும் சத்யேந்திரனின் பங்களாவிற்கு கிளம்பினாள் வாணி. சத்யேந்திரன் வேலை இருப்பதாக கூறி அவளுக்கு முன்னரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட் ஒன்றிற்கு கிளம்பி சென்று விட்டான். அலுவலக காரில் அவன் வீடு நோக்கி பயணிக்கும் போதும் எதற்காக நம்மை வர சொல்லியிருக்கிறார்கள், அதுவும் சத்யேந்திரன் இல்லாமல் நான் மட்டும் போய் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வியை அவளை குடைந்தது. அதே எண்ணத்திலேயே இறங்கி பங்களாவின் பெரிய கேட் கதவுகள் வழியாய் உள்ளே சென்றாள். உள்ளே முன் ஹாலில் பக்தி பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்க
சோஃபாவில் பூரணி அம்மாள் உட்கார்ந்து இருப்பது தெரிந்தது. வாணி வருவதை தற்செயலாக திரும்பிய போது அவளும் கவனித்து விட்டால் புன்னகையுடன் எழுந்து, வாம்மா, உன்னை வர சொல்லி இருந்தேனே என்றபோது பதிலுக்கு கைகூப்பி நமஸ்கரிப்பு செய்தாள் வாணி. பூரணி அம்மாள் அவளை அமர செய்து அவள் மருத்துவம் காஃபி டிஃபன் ஐட்டங்களை எல்லாம் கொடுத்து உபசரித்தாள். அவளது குடும்பம் பற்றி, அறக்கட்டளை சேவைகளில் அவள் காட்டும் ஆர்வம் பற்றியெல்லாம் அக்கறையாய் விசாரித்தாள். வாணியும் உற்சாகமாய்த்தான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மூளையின் பகுதியில் இந்த விசாரிப்பெல்லாம் எதற்காக என்ற கேள்வியை ஓடிக்கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் பேசி முடித்துவிட்டு பூரணி அம்மாள் அவளை வீட்டை சுற்றி காண்பிப்பதற்காக அழைத்து சென்றாள். பின்புற பெரிய தோட்டத்து பகுதியில் அனைத்து வகை மரங்களும் இருந்தன. தான் பயிரிடும் விதவிதமான காய்கறி செடிகள் பற்றி, தோட்டக்கலையில் தனக்குள்ள ஆர்வம் பற்றியெல்லாம் விளக்கினாள் பூரணி அம்மாள். எல்லாவற்றையும் ஆர்வமாய்தான் கேட்டுக்கொண்டிருந்தாள் வாணி. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்படி சுற்றி பார்ப்பதிலும் பேச்சிலும் முடிந்துவிட நேரமாகுவதை உணர்ந்த வாணி, சரி, நான் கிளம்புகிறேன் அம்மா என்று கூறிய போதுதான் பூரணி அம்மாளுக்கு ஞாபகம் வந்தது. இரு, நான் உன்னை வர சொன்ன விஷயத்தையே மறந்துவிட்டேன் என்றபடி அவசரமாய் எழுந்து உள்ளே போனாள். திரும்பி வரும்போது அவள் கையில் புத்தம்புது காஞ்சிபுர பட்டுப்புடவை, கிளிப்பச்சை நிறத்தில் மஞ்சள் ஜருகை பார்டருடன் அழகாயிருந்த புடவையை வாணியிடம் நீட்டினாள். இது உனக்குத்தான், வாங்கிக்கொள் என்றபோது வாணி புரியாமல் தான் விழித்தாள். எனக்கா? எனக்கு எதற்குமா? நம்ப முடியாமல் கேட்டவளின் கைகளை பிடித்து அழுத்தினாள் பூரணி அம்மாள். வாணி, அன்றே இதை உனக்கு பரிசாய் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அன்று கொடுக்க மறந்து விட்டதால்தான் இன்று உன்னை வர சொன்னேன், வாங்கிக்கொள். பூரணி அம்மாள் வற்புறுத்த புடவையை வாங்கி கொண்டு நன்றி சொன்னாள் வாணி. கூடவே நம்மை வர சொல்லிய காரணம் இதற்குத்தானா என சலிப்பான நிம்மதி பெருமூச்சும் வெளியிட்டாள். ஆனால் அவள் கிளம்பி போகையில்தான் பூரணி அம்மாள் அழைத்தது அதற்கு மட்டுமல்ல என்பது புரிந்தது. வாணி நன்றி தெரிவித்தபடி எழுந்தவளை, இருமா, இன்னொரு விஷயம் இருக்கிறது என்று சோஃபாவில் பூரணி அம்மாள் உட்கார சொன்னபோது வாணிக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. எதையோ பூரணி அம்மாள் அவளிடம் கேட்க நினைத்து தயங்குவது போல கூட தெரிந்தது. அந்த தயக்கத்தை போக்க விரும்பியவளாய் வாணி அவளே, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம் என்றாள் வாணி. பூரணி அம்மாள் தயக்கம் நீங்கினாலும் வார்த்தைகளை கோர்ப்பதில் தடுமாறினாள். அது நீ தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வாணி. பூரணி அம்மாள் பீடிகையுடன் இழுக்க அம்மாளின் கையை பற்றி கொண்டாள் வாணி. ஐயோ, என்னிடம் தயக்கம் எதுவும் வேண்டாம், சும்மா சொல்லுங்கம்மா என்றாள். பூரணி அம்மாள் இப்போது நிமிர்ந்து வாணியை நேர்பார்வை பார்த்தாள். வாணி, நீ நம்ம சத்யேந்திரன் பற்றி என்ன நினைக்கிறாய் என்றாள். தயங்குவது போல் தயங்கி தெள்ள தெளிவாய் பூரணி அம்மாள் கேட்க அப்படியே திடுக்கிட்டு போனாள் வாணி. சத்யேந்திரனை பற்றி நம்மிடம் ஏன் கேட்க வேண்டும்? இதன் உள்ளர்த்தம் என்ன என்றெல்லாம் அவள் குழப்பமாக, பூரணி அம்மாளோ அவள் பதிலை எதிர்பார்ப்பவளாக அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா, அவர் சத்யேந்திரன் என்னுடைய பாஸ், மிக திறமையானவர், கடும் உழைப்பாளி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தானேம்மா? அவளும் தடுமாற்றத்துடன் வார்த்தைகளை கோர்த்து சொல்லி முடிக்க பூரணி அம்மாள் சிரித்தாள். அது எனக்கு தெரியும் வாணி, நான் கேட்க வந்தது அதுவல்ல. வேறு என்னம்மா? வாணி ஆவலாய் கேட்க பூரணி அம்மாளின் முகம் சற்றே மாறியது. வாணி, அவனை பற்றிய உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, அதை சொல். பூரணி அம்மாள் எதற்கோ இப்படி கேட்க வருகிறார்களா என நினைப்பு வாணியிற்குள் ஓட அவளையும் அறியாமல் ஒருவித படபடப்பு தொற்றிக்கொண்டது. ஆயினும் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டவளாய் சாதாரணமாகவே பூரணி அம்மாளை பார்த்தாள். அவர் மிக நல்லவர், எல்லாவற்றிற்கும் மேல் அவர் என் பாஸ், நான் அவரது செக்ரட்டரி. ஒருவாறு சொல்லி சமாளித்து விட்டோம் என்று வாணி நினைக்க அவளது பதிலையே தனக்கு வாகாய் வைத்துக்கொண்டு அடுத்த கேள்வியை ஆரம்பித்தாள் பூரணி அம்மாள். அவன் பாஸ், நீ செக்ரட்டரி, அவ்வளவுதானே என்றபோதுதான் வாணிக்கு சுரீரென ஏதோ உரைத்தது. விஷயம் நாம் நினைத்தது போல் அல்ல என்பதும் புரிந்தது. முதன் முறையாக சத்யேந்திரன் அவளை அழைத்து கொண்டு பூரணி அம்மாளுக்கு அறிமுகப்படுத்திய போது அவள் கைகளை விடாமல் கோர்த்திருந்தது அவளது நினைவில் ஓடியது. அதனால் அப்படிப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட சந்தேகங்களால் தான் பூரணி அம்மாள் இப்படியெல்லாம் கேட்கிறார்களா? இந்த அம்மாளுக்கு சத்யேந்திரன் அவள் கைகளை கோர்த்தது மட்டும்தான் தெரியுமா? அடிக்கடி காதலி போல் அவளை அணைத்து கொண்டிருக்கும் விஷயம் நல்லவேளை தெரியாது போலும். சத்யேந்திரன் இதையெல்லாம் போய் தன் தாயிடம் சொல்லி கொண்டிருப்பானா? குறும்பாய் அவள் நினைத்து கொண்டிருக்க பூரணி அம்மாள் அடுத்து கேட்ட கேள்வி அவளை நிஜமாக தூக்கி வாரி போட்டது. அதாவது வாணி, உங்களுக்கிடையே பாஸ் செக்ரட்டரி அவ்வளவுதானே, வேறு எந்த பழக்கமும் இல்லையே என்றாள். இப்படி பொட்டேர் அடித்தாற் போல பூரணி அம்மாள் கேட்ட கேள்வி கண்டு வாணி திணறித்தான் போனாள். இதற்கு என்ன பதில் சொல்லுவாள்? என்னதான் பதில் சொல்ல முடியும்? மேலும் இந்த கேள்விகள் தானே தினம் அவளை குடைந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு விடை தெரியாமல், விடை காண முடியாமல் தானே தினம் தினம் தவித்து கொண்டிருக்கிறாள். அவள் பேந்த பேந்த விழிக்க, உன்னைத்தான் கேட்கிறேன் வாணி என்றாள் பூரணி அம்மாள் பதிலுக்கு அவசரப்படுத்துபவளாய். வாணி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை.
அம்மா, அது அப்படி இல்லை, வேறு எந்த பழக்கமும் கிடையாது. அத்தோடு பூரணி அம்மாள் விடவில்லை, மேலும் குடைந்தாள். அப்படியானால் வாணி, நீயும் அவனை முதலாளியாய்த்தானே பார்க்கிறாய், வேறு எந்த நினைப்பும் உனக்கு கிடையாதே? பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் நிதானமாக பூரணி அம்மாள் கேட்க வாணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து போயிற்று. செக்ரட்டரியாய் வந்து எங்கே தன் மகனை மயக்கி கொண்டு போய் விடுவாளோ என பூரணி அம்மாள் பயப்படுவது தெரிந்து போயிற்று. இதற்கு என்ன பதில் சொல்ல என ஒரு கணம் தடுமாறி சிந்தித்தவள் மறுகணமே தயக்கம் நீங்கினாள். இல்லையம்மா, எனக்கு வேறு எந்த நினைப்பும் கிடையாது. குரலை உயர்த்தி அவள் சொல்ல நினைத்தாலும் அவளையும் அறியாமல் குரல் கம்மியது, முகம் வெளிரியது. அம்மா, இதெல்லாம் எதற்காக நீங்கள் கேட்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றாள். இம்முறை பூரணி அம்மாள் பயம் நீங்கி சிரித்தாள். சொல்கிறேன் வாணி, நம் சத்யேந்திரன் தன் மனதில் வேறு யாரையும் நினைத்து காதல் கீதல் போன்ற விஷயங்களில் விழுந்துவிடக்கூடாது என்ற பயம்தான். மேலும் அவனை மனம் முடிக்க அவன் மனைவியாக தயாராய் ஒரு பெண் காத்து கொண்டிருக்கிறாள் தெரியுமா என்றாள். அப்படியா? யாரதம்மா? உள்ளுக்குள் ஏதோ உடைந்து போய்விட்ட பலவீன குரலிலே வாணி கேட்க பூரணி அம்மாள் தெளிவாய் உச்சரித்தாள். மஞ்சரி, அவனது முறைப்பெண் மஞ்சரி என்றாள். அத்தியாயம் 9. ராமாயணத்தில் சீதையை தேடி சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே என ராமன் வருந்தி கொண்டிருக்கிறான். சுக்ரீவன் பக்கத்தில் நின்று அவனை தேற்றிக் கொண்டிருக்கிறான். அப்போது அனுமன் தென் திசையில் சூரியன் உதித்தது போல் தோற்றம் அளித்தான். ராமன் உடனே ஆவலாகி அவனை பார்த்தான். அப்போது அனுமன் எதிரில் வந்து நின்று ராமனின் பாதங்களை தொழாமல் சீதை இருக்கும் தென் திசையை நோக்கி தலைமேல் கை வைத்து கரம் குவித்தான். பின் கீழே விழுந்து சாசனமிட்டு கும்பிட்டான். அந்த அனுமனது செயலை பார்த்த ராமன், சீதை நலமாக இருக்கிறாள், அதை அனுமன் பார்த்தும் இருக்கிறான், அவள் கற்பும் சிறப்போடு இருக்கிறது என்பதையெல்லாம் அவனது செய்கை குறிப்பாலே தெளிவாய் அறிந்து கொள்கிறான். இப்படி அனுமன் ராமனுக்கு குறிப்பால் உணர்த்தியது போலவே பூரணி அம்மாள் 2 கேள்விகள் மூலம் வாணிக்கு தெள்ள தெளிவாய் உணர்த்திவிட்டாள். வீண் ஆசைகள் எதையும் வளர்த்து கொள்ளாதே. சத்யேந்திரன் பெரும் கோடீஸ்வரன், உன் முதலாளி, நீ அவனிடம் வேலை பார்ப்பவள், உன் வரையறை அவ்வளவுதான், அதை புரிந்து நடந்து கொள் என சொல்லாமல் அவளே புரிந்து உணர்ந்து கொள்ளும்படி செய்துவிட்டார்கள். ஆனால் அவளா இதற்கெல்லாம் காரணம்? அவளா வேண்டுமென்று விரல்களை பிணைத்து கைகளை கோர்த்து கொண்டு அலைந்தது? அவளா சந்தடி சாக்கில் இறுக கட்டிப்பிடித்தது? இல்லையே, செய்ததெல்லாம் அவன்தானே. அவன்தான் எல்லோர் முன்னிலையிலும் அவளோடு கைகோர்த்து திரிந்தான். ஏன், தன் தாயிடம் முதலாய் தன்னை அறிமுகப்படுத்த வந்தபோது கூட அவன் இந்த கைகோர்ப்பை விடவில்லையே. தன்னை பார்த்ததை விட பூரணி அம்மாளும் அதைத்தானே உற்று நோக்கினாள். கூனியின் கூனான மூக்கை சரி செய்ய விளையாட்டாக ராமன் தன் வில்லால் அவளது முதுகில் அடித்தானாம். அதில் கோபம் கொண்ட கூனி அந்த நிகழ்ச்சியை வன்மமாய் மனதில் வைத்துக்கொண்டு கைகேயி மூலம் சூழ்ச்சி செய்து ராமனை காட்டுக்கு அனுப்பினாளாம், பழி வாங்கினாளாம். அதுபோல் அன்று சத்யேந்திரன் இறுக்கமாய் தன் விரல்களோடு கோர்த்திருந்தது பூரணி அம்மாள் மனதில் கோபத்தையை மூட்டி இப்படி நம்மிடம் பேச வைத்து விட்டதோ எனவெல்லாம் வாணி நினைத்தாள். அப்படி யோசித்தவளுக்கு திடீரென மஞ்சரி, முறைப்பெண் என்றெல்லாம் பூரணி அம்மாள் உச்சரித்தது ஞாபகத்திற்கு வந்தது. யார் இந்த மஞ்சரி? எங்கிருந்து வந்தாள்? முறைப்பெண் என்று வேறு சொல்கிறார்கள். குழம்பியவளுக்கு அதைவிட பூரணி அம்மாள் தம்மிடம் பதவி சாக விஷயத்தை சொல்லியிருந்தாலும் உள்ளூர அது கட்டளை போல் அல்லவா இருக்கிறது என நினைத்தாள். இன்னொரு விஷயமும் பூப்பந்தாய் கிளம்பி அவளை வதைத்தது. பூரணி அம்மாளிடம் சொல்லியது போல் சத்யேந்திரனிடம் அவள் அப்படியொரு எண்ணத்துடன் நோக்கத்துடன் தான் பழகுகிறாளா? அவன் விரல்களை தொட்ட போதும் திடீரென அணைத்த போதும் எதிர்ப்பு காட்டாமல் இருந்ததற்கு அதுதான் காரணமா? கேள்விகளை கேட்டு அதற்கு விடை தெரியாமல் விழிக்கத்தான் செய்தாள் வாணி. உண்மையில் அவளால் எளிதில் அப்படி எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை. ஆனால் ஒன்று, சத்யேந்திரனின் நிலை அதுவல்ல. அவன் எல்லாவற்றையும் தெரிந்தே செய்கிறான். இப்படி ஒரு பெண்ணிடம் வரைமுறை தாண்டி உரிமை எடுத்து பழகுவது அவன் தெரிந்தே செய்யும் தவறுதானே. அதை தவறு என்று கூட சொல்ல முடியாது, நோக்கம் என்று சொல்லலாம். ஆக அவன் அப்படி நடந்து கொள்வது வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தானா? என்ன காரணம் அது? ஒருவேளை சத்யேந்திரன் அவளை விரும்புகிறானா? அதனால்தான் பூரணி அம்மாள் பயந்து தன்னிடம் இப்படியெல்லாம் சொல்கிறார்களா? ஒரு முடிவிற்கும் வராமல் தவித்தவள் அன்று இரவு முழுவதும் தூங்காமல் கழித்தாள். காலை எப்போது விடியும் அலுவலகத்திற்கு சென்று சத்யேந்திரனை பார்க்க வேண்டும், அவனிடம் விஷயம் முழுவதையும் கொட்டிவிட வேண்டும் என்ற துடிப்பிலே தவிப்பாய் நேரத்தை கழித்தாள். ஆனால் அலுவலகம் சென்று காலையில் சத்யேந்திரனை பார்த்தபோது அவளுக்கு சொல்ல நான் எழவில்லை. வழக்கம் போல் குட் மார்னிங் சார் சொல்லிவிட்டு ஒரு ரெடிமேட் புன்னகையுடன் வேலையில் ஆழ்ந்து விட்டாள். யோசித்து பார்த்தபோது சத்யேந்திரனிடம் பூரணி அம்மாள் சொன்ன விஷயங்கள், கேட்ட விஷயங்கள் என எல்லாவற்றையும் சொல்வது நல்லதல்ல என நினைத்தாள். மகனிடம் போய் உன் தாய் உன்னுடன் நெருக்கமாக பழகாதே, வீணாய் மனதில் ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடாதே என்று சொல்வதும் முறையல்ல என நினைத்தாள்.
அதைவிட பூரணி அம்மாள் சொன்னபடி நாம் வேலையால் நம்முடைய வரைமுறைகளை தெரிந்து நடந்து கொள்வது நமக்கும் நல்லதுதானே என நினைத்து கொண்டாள். அதனாலே அது பற்றி பேசாமலே சத்யேந்திரன் முன் நடந்து கொண்டால் சத்யேந்திரன் தான் மாலை வேலை முடியும் தருவாயில் ஞாபகம் வந்தவனாய் அவள் பக்கம் வந்தான். வாணி, உன்னிடம் கேட்க மறந்துவிட்டேன். நேற்று வீட்டிற்கு போனாயே, என்ன ஆயிற்று? அம்மா என்ன சொன்னார்கள் என்றான் சாதாரணமாய். அவனுக்கு நடந்தது ஒன்றும் தெரியாது என்ற தைரியத்தில் அவளும் சாதாரணமாகவே பேசினாள். ஒன்றுமில்லை சார், நலம் விசாரித்தார்கள், புடவை ஒன்று பரிசளித்தார்கள், அவ்வளவுதான் என்றாள். அவ்வளவுதானா? வேறு ஒன்றும் சொல்லவில்லையா? அவன் ஆச்சரியத்துடன் கேட்க அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். இல்லையே சார் என்றாள் திரும்பவும். சத்யேந்திரன் பதில் சொல்லாமல் யோசனைக்கு போனான். எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான். அம்மா ஏதாவது சொல்லியிருக்க வேண்டுமே. எப்படி சொல்லாமல் விட்டார்கள் என அவன் முணுமுணுத்தது அவளுக்கு தெளிவாய் கேட்டது. அவளும் அவனை ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள். இவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்குமா? பூரணி அம்மாள் அப்படி சூசகமாய் நம்மிடம் சொன்னதை கூட அறிந்திருப்பானா? அதற்குள் விறுவிறுவென நடந்து கொண்டிருந்தவன் டக்கென நின்றான். சட்டென திரும்பி அவள் பக்கம் வந்தவன் அவள் தோள்களை உரிமையுடன் பற்றினான். அவள் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தான். வாணிக்குத்தான் தவிப்பாய் சங்கடமாய் இருந்தது. அவன் பாட்டுக்கு தோளில் கை வைக்கிறான். இது எந்த வகை உரிமை? யார் கொடுத்தது? இதைத்தானே பூரணி அம்மாள் தடுத்துவிடு என கூறி புத்திமதி கூறியது. இதை எப்படி அனுமதிப்பது? அவள் தவித்து கொண்டிருக்கும் போதே திரும்பவும் அந்த கேள்வியை கேட்டான். நன்றாக யோசித்து பார் வாணி, அம்மா உன்னிடம் ஒன்றும் சொல்லவில்லை? அவன் அப்படி கேட்டதும் வாணிக்கு ஒரு விஷயம் சட்டென ஞாபகம் வந்தது. எல்லாவற்றையும் மறைத்தது சரி, ஆனால் அந்த முறைப்பெண் மஞ்சரி விஷயம், அதை மறைக்க வேண்டிய அவசியமில்லையே. வாணி சட்டென நிமிர்ந்தாள். சார், ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு மஞ்சரி என்றொரு முறைப்பெண் இருப்பதாகவும் அவளே உங்களை கட்டிக்கொள்ள இருப்பதாகவும் சொன்னார்கள். திக்கி திணறி ஒரு வழியாய் சொல்லி முடிக்க சத்யேந்திரன் முகத்தில் அதிர்ச்சி அலைகள் பரவி ஓடியது. சட்டென அவள் தோள் மீதிருந்த தன் கைகளை எடுத்தான். என்ன, மஞ்சரி பற்றியா என்றான் திகைப்பாய். அவள் தலையை மேலும் கீழும் ஆட்டி உறுதி செய்தாள். அம்மா இன்னும் மஞ்சரியை மறக்கவில்லையா? இன்னும் அதே நினைப்பில் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்களா? முதலாய் அவனது கம்பீரமான முகத்தில் எரிச்சலும் அசூசியாய் ஒரு உணர்ச்சி பரவியது. அதை கண்டு அதிசயமாகி அவனையே உற்று பார்க்க ஆரம்பித்தாள் வாணி. அத்தியாயம் 10. சில நேரங்களில் நாம் நினைத்ததும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். அதே போல்தான் வாணி விஷயத்திலும் நடந்தது. அவள் பூரணி அம்மாளின் இந்த யோசனைக்கு என்ன ஆனாலும் சரி, சம்மதிக்கவே கூடாது என பிடிவாதமாய்த்தான் இருந்தாள். ஆனால் பூரணி அம்மாளின் கெஞ்சல், அந்த உருக்கமான பேச்சு அவள் நிலையை மாற்றிக்கொள்ளும்படியாயிற்று. என்ன இருந்தாலும் வயதில் அவ்வளவு பெரியவர்கள், பணமும் செல்வாக்கும் உடையவர்கள். என் மகனை விட்டுக்கொடு, என் சொந்தங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது அவள் எப்படி மறுக்க முடியும்? ஆனால் இந்த பூரணி அம்மாளும் கெட்டிக்காரித்தான். அவளிடம் விரட்டியோ மிரட்டியோ பேசினால் எதிர்த்து மல்லுக்கு நின்று விடுவாள் என்பதை உணர்ந்து கெஞ்ச அல்லவா செய்கிறாள். இதில் ஒரு விஷயம் வாணிக்கு கேலியாகவே தோன்றியது. இன்னும் சத்யேந்திரன் அவளைத்தான் காதலிக்கிறேன் என்று வெளிப்படையாய் சொல்லவில்லை. உறுதியாக தெரியாது. எல்லாமே பூரணி அம்மாள் மனதில் தோன்றிய யூகம்தான். அதை நேரடியாய் சத்யேந்திரனிடம் உடைத்து விஷயத்தை தெரிந்து கொள்ள பூரணி அம்மாளுக்கே முடியவில்லை. பின் வாணியால் எப்படி செய்ய முடியும்? ஆனால் பூரணி அம்மாள் தலையில் அடித்து சத்தியம் பண்ணாத குறையாய்த்தான் சொன்னாள். வாணி, அந்த விஷயத்தில் நீ சந்தேகமே கொள்ள தேவையில்லை. சத்யேந்திரன் காதலிப்பது உன்னைத்தான். எனக்கு நன்றாக தெரியும். அவன் உன் அளவுக்கு எந்த பெண்ணையும் தன்னை நெருங்க விட்டதில்லை, நெருங்கி பழகவில்லை. இந்த வார்த்தைகள் அவளை பெரும் மகிழ்ச்சி கடலில் தள்ளினாலும் அதையெல்லாம் ரசித்து மகிழக்கூடிய சூழ்நிலையில் அவள் இல்லையே. எல்லாவற்றையும் விட்டு தள்ளிவிட்டு அல்லவா அவள் செல்ல வேண்டும். ஒருவேளை அவன் அவளை காதலித்திருந்தாலும் அவள் உதறி தள்ள வேண்டுமா? அப்படி இம்முறை சத்யேந்திரனை மீறி அவள் முடிவு எடுத்தாக வேண்டும். அதன்படி செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய தண்டனை, கொடுமை இது! அவளால் அது முடியுமா? அவள் திகைத்து ஒரு கணம் நிற்க எல்லாவற்றிற்கும் சரியான திட்டங்களையும் வழிகளையும் போட்டு வைத்திருந்தாள் பூரணி அம்மாள். அத்திட்டப்படி அவள் அவனிடம் பார்க்கும் செக்ரட்டரி வேலையை உதறி தள்ள வேண்டும். திடீரென வேலையை ராஜினாமா செய்ய வேண்டும். சத்யேந்திரன் லேசில் விடுவானா? காரணம் கேட்பானே, என்ன காரணம் சொல்வது? அதற்கும் பூரணி அம்மாள் தயாராய் பதில் சொல்லி கொடுத்திருந்தால், வேறொரு கம்பெனியில் இதைவிட அதிக சம்பளம் தருவதால் அங்கு செல்வதாக அவள் கூற வேண்டும். சரி, இவள் இப்படி சொன்னதும் சத்யேந்திரன், கூடுதல் சம்பளம் தானே உன் பிரச்சனை, என்னிடம் கேள், எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தருகிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன பதில் சொல்வது? வாணி இப்படி ஒரு கேள்வி எழுப்பி பூரணி அம்மாளை பார்க்க அவள் அதற்கும் தயாராய் விடை வைத்திருந்தாள். அப்படி சத்யேந்திரன் கிடுக்குப்பிடி போட்டால், இல்லை சார், ஒரே வேலையை செக்குமாடு போல் செய்து போர் அடித்து விட்டது. வேறொரு கம்பெனியில் வித்தியாசமாய் வேறு ஒரு வித வேலையை செய்ய ஆசைப்படுகிறேன் என்று கூறி சமாளிக்க வேண்டும். அதையும் மீறி சத்யேந்திரன் வற்புறுத்தினால்,
சாரி சார், எனக்கு இந்த வேலை பிடிக்கவில்லை, எனது ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என பிடிவாதமாய் கராராய் கூறிவிட வேண்டும். பூரணி அம்மாள் எல்லாவற்றையும் சாதாரணமாகவே சொல்ல தனது வட்ட விழிகளை உயர்த்தி அவளையே வெறித்தாள் வாணி. இதுவெல்லாம் பேசுவதற்கு எளிது. ஆனால் பிடரியை உலுக்கியபடி நிற்கும் சிங்கம் போல் கம்பீர கர்ஜனையுடன் உட்கார்ந்து இருப்பவனிடம் போய் இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை, அவனிடம் எடுத்தெறிந்து முகத்தில் அடித்தாற்போல் பேசத்தான் அவளால் முடியுமா? அவள் திகைக்க பூரணி அம்மாள் மறுபடியும் வாதிட்டது அவளை வேறு எந்த நிலையையும் எடுக்க முடியாமல் தவிக்கவிட்டது. சரி, அப்படி வேலையை விட்டுவிட்டால் அவள் கதி? அதன்பின் என்ன செய்வாள்? அவள் கேள்விக்கு பூரணி அம்மாள் கையில் ஒரு விசிட்டிங் கார்டை திணித்தாள். பார், இது நம் நகரின் பிரபலமான கம்ப்யூட்டர் மென்பொருள் கம்பெனி. இதை நடத்துகிற உரிமையாளர் எனக்கு ரொம்பவும் வேண்டியவர். அவரிடம் உன்னை பற்றி பேசி எல்லா ஏற்பாடுகளையும் முன்பே செய்துவிட்டேன். அங்கு உனக்கு சீனியர் புரோகிராமர் என்ற உயர்ந்த வேலை காத்திருக்கிறது. சம்பளமும் இப்போது இங்கு நீ வாங்குவது போல் 2 மடங்கு. நான் ஒன்றும் அதன்பின் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் வாணி. உனக்கு உறுதுணையாய் பக்கபலமாய் இருப்பேன். உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நான் ஓடோடி வந்து விடுவேன். பூரணி அம்மாள் சொல்ல முழுவதையும் கேட்ட வாணி இன்னொரு சந்தேகத்தையும் எழுப்பினாள். சரிம்மா, நீங்கள் சொல்வது போல் வேலை விஷயம் சரி. ஆனால் எனக்கு இந்த அறக்கட்டளை சேவையில் ஆதரவற்றோருக்கு உருவாக்கிய அன்பு இல்ல பணிகளை கவனிப்பதில் மிகுந்த ஈடுபாடும் ஆர்வமும் உண்டு. அதை செய்யாமல் விலகி இருப்பது என் மனதை கஷ்டப்படுத்தும் என நினைக்கிறேன்மா. அவள் சொல்ல அதற்கு பூரணி அம்மாள் கூறிய பதில் அவளை அப்படியே அயர செய்தது. அட, அந்த விஷயம்தானே, அவ்வளவுதானே வாணி. அதற்கும் என்னிடம் வழி இருக்கிறது. நான் தேவைப்படும் பணத்தை உனக்கு தருகிறேன். நீ உன் விருப்பப்படி நீ விரும்பும் அனாதை அன்பு இல்லம் ஒன்றை புதிதாய் உருவாக்கிவிடு. நீ நினைத்தால் உன்னால் முடியும் தானே? மேலும் அப்படி செய்வது புண்ணியமான நல்ல காரியம்தானே? அதற்கு கண்டிப்பாய் நான் உதவுகிறேன். நீ கவலையை விடுவானி. இப்படி பூரணி அம்மாள் சொல்லும்போது மேற்கொண்டு அவள் என்ன செய்ய முடியும்? அப்படியே வாயடைத்து போனாள் வாணி. இதற்கு மேல் பூரணி அம்மாளிடம் எதையும் வாதிட முடியாது, எந்த சாக்கும் சொல்ல முடியாது என்பது வாணிக்கு புரிந்து போயிற்று. அதற்கு பின் பூரணி அம்மாளின் திட்டத்திற்கு அவள் சம்மதிப்பதை தவிர வேறு வழியும் இல்லை என்பது தெரிந்தாயிற்று. ஆனால் ஒன்று, பூரணி அம்மாள் போன்ற ஆட்களை ஜென்மத்திலும் மறக்க முடியாது போல் தோன்றிற்று. கெஞ்சி காலில் விழுந்தாவது தங்களது காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். ஆனால் இப்படி கெஞ்சி சாதிப்பதும் ஒருவித கட்டளைதானே? யோசித்தவள் மேற்கொண்டு எதுவும் தோன்றாதவளாய் இமைகள் விரிய விழிக்கத்தான் செய்தாள். அந்த விழிப்பு மறுநாள் சத்யேந்திரன் முன் ராஜினாமா லெட்டரை நீட்டிவிட்டு அவள் நிற்கும் வரை தொடர்ந்தது. சத்யேந்திரன் லெட்டரை வாங்கியவன் என்ன என்றான் பார்வையாலே. சார், இது என் ராஜினாமா கடிதம். நான் இந்த வேலையை விட்டு விலக விரும்புகிறேன் என்றால் சுருக்கமாய் உணர்ச்சியற்ற குரலில். என்ன உளறுகிறாய் என்றான் சத்யேந்திரன் சட்டென மாறிய முகபாவத்துடன். உளரவில்லை சார், உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் எனது வேலையை ராஜினாமா செய்கிறேன். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து சொல்வது போல் தான் மனதில் கோர்த்து வைத்திருந்த வார்த்தைகளை படபடவென சொன்னால் அவன் சத்யேந்திரன் அதிர்ச்சி பொங்க சீட்டை விட்டு எழுந்துவிட்டான். என்ன ஆயிற்று உனக்கு? திடீரென ஏன் இப்படி உளறுகிறாய் என்றான் மறுபடியும் கோபம் குறையாதவனாய். இல்லை சார், இது திடீரென எடுத்த முடிவு இல்லை. ரொம்ப நாளாய் என் மனதில் அரித்து கொண்டிருந்த விஷயம். உங்களிடம் எப்படி சொல்வதென்று தயங்கிக் கொண்டிருந்தேன். அவள் சொல்லி முடிக்க அவன் கைகளை தட்டியபடி, இப்போதுதான் தைரியம் வந்ததாக்கும். நல்ல தைரியசாலிதான். வேலை கொடுத்த என்னிடமே முகத்தில் அடித்தாற்போல் ரிசைனிங் லெட்டரை நீட்டுகிறாய் என்றவன் அதே கோபத்துடன் அவளை உற்று பார்த்தான். இதோ பார் வாணி, நீ வேலை பார்ப்பதும் பார்க்காததும் உன் இஷ்டம். ஆனால் நீ வேலையை விடுவதற்கான சரியான காரணத்தை என்னிடம் சொல்லியாக வேண்டும். இல்லாவிட்டால் உன் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தெளிவாய் கணீர் குரலில் அவன் பேசிய போது அவளும் அவனையே உற்று பார்த்தாள். இவனிடம் என்ன சொல்ல முடியும்? எல்லாவற்றிற்கும் உன் தாய்தான் காரணம். உன்னை பார்க்க கூடாதாம், உன் முகத்திலேயே இனி விழிக்கக்கூடாதாம். இதற்கு இந்த வேலையை விடுதல் ஒன்றுதான் வழி என்றா? சார், நான் சொல்வது உண்மையான காரணம்தான். எனக்கு இன்னொரு கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்திருக்கிறது என்றவள் பூரணி அம்மாள் சொல்லிக் கொடுத்த ஐடியாக்கள் ஞாபகம் வர, அதாவது சார், செக்கு மாடு போல் ஒரே வேலையை செய்து போர் எடுத்து விட்டது. அதனாலேயே வேறு வேலையை தேடி செல்கிறேன். என்னை நம்புங்கள் என்றாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. பேசினால் கண்கள் கலங்கி அழுதாலும் அழுது விடுவாள். அப்படி அழக்கூடாது என்ற இருமாப்புடன் அவள் உதட்டை கடித்து சிரமத்துடன் உணர்ச்சிகளை அடக்கினாள். இம்முறை அவள் சொன்ன பதிலால் அவன் முக இறுக்கம் பெரிதும் தளர்ந்து பளிர் புன்னகை பிறந்தது. அட, செக்குமாடு போல் இந்த வேலையும் நாங்களும் உங்களுக்கு அழுத்து போய்விட்டோமா? சொல்லியபடி அவள் பக்கம் வந்து அவளை மேலும் கீழுமாக பார்த்தவாறு சுற்றி வந்தான். அவள் உதட்டை அழுந்த கடித்தபடி உணர்ச்சி பிளம்பாய் நின்று கொண்டிருப்பதை உற்று கவனித்தான். 2 நிமிட அமைதிக்கு பிறகு உன் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் சலனமற்ற குரலில். அத்தியாயம் 11.
ராமன் காட்டுக்கு சென்றால்தான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடியும், அவனை அரியணையில் ராஜாவாக ஏற்ற முடியும் என அவனது தாய் கைகேயி நம்பினாள். அதன்படியே தசரத சக்கரவர்த்தியிடம் வரம் கேட்டால் ராமனை காட்டுக்கு அனுப்பினாள். அதுபோலத்தான் பூரணி அம்மாள் வாணியை சொன்னாள். சத்யேந்திரன் அவள் நினைப்பில் காதல் கொண்டு அலைகிறானாம். அவன் மனதை மாற்ற, அப்படி மனம் மாறி அவன் மஞ்சரியை மணக்க அவள் விலகி செல்ல வேண்டுமாம். வெறும் வேலையை விட்டு விலகினால் இப்படித்தான் தேடி தேடி அவளை பார்க்க வருவானாம், தொந்தரவு செய்வானாம். அவளின் இந்த தொல்லையில் இருந்து தப்பிக்க அவள் உடனே யாரையாவது திருமணம் செய்துவிட்டால் இனி இவள் கிடைக்க மாட்டாள் என அவனும் மனம் மாறி விடுவானாம். இது ஒன்றுதான் வழியாம், வேறு வழி இல்லையாம். பூரணி அம்மாள் ஊசியை அல்ல, கடப்பாரியையை மெல்ல மெல்ல அவள் நெஞ்சத்தில் ஏற்ற திடுக்கிட்டு போய்தான் நிமிர்ந்தாள் அவள். என்னம்மா சொல்கிறீர்கள்? நான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? ஆமாம் வாணி. யாரை? யாரையாவது என விட்டேற்றியாய் பூரணி அம்மாள் சொன்னவள் மறுகணமே சுதாரித்து, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நானே உனக்கு நல்ல மாப்பிள்ளையாய் பார்த்து கட்டி வைக்கிறேன் என்றாள். சரிதான், இது வேறையா? ஏதோ கொஞ்சம் அவள் சொல்வதற்கெல்லாம் வாணி தலையாட்டினாள். அதற்காக அவளை ஒரேடியாய் இளிச்சவாய்த்தனம் கொண்டவள் என்று முத்திரை குத்தி விட்டார்களே இந்த பூரணி அம்மாள். துணுக்குற்றுதான் வாணி நிமிர்ந்தாள். அம்மா, நீங்கள் நினைப்பது போல் கல்யாணம் என்பது சாதாரண விஷயமல்ல. அது எனக்கு தெரியாதா வாணி? ஆயிரங்காலத்து பயிராயிற்றே. பழைய பல்லவியை பூரணி அம்மாள் பிடிக்க ஆரம்பிக்க அவசரமாய் குறுக்கிட்டாள் வாணி. அம்மா, நான் அதை சொல்லவில்லை. என்னால் இப்படி திடுதிப்பென்று கல்யாணம் செய்து கொள்ள முடியாது. அது பற்றி யோசிக்கும் மனநிலையில் நான் இல்லை. நீ சொல்வது புரிகிறது வாணி. ஆனால் என்றாவது ஒரு நாள் இது பற்றி யோசிக்கத்தானே போகிறாய்? திருமணம் பற்றி முடிவெடுக்கத்தானே போகிறாய்? இருக்கலாம் அம்மா, இதை அப்போது பார்த்து கொள்ளலாம் தானே. வாணி மறுக்க பூரணி அம்மாள் விடாது விரட்டினாள். இல்லை வாணி, நீ நினைப்பது போல் காலமும் நேரமும் நமக்கு எப்போதும் காத்திராது. நாம் தான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். மேலும் இது பற்றி இப்படி நான் திடுதிப்பென்று பேசவும் கூடாது, உன்னிடம் கேட்கவும் கூடாது. நிதானமாய் உன்னை யோசிக்க விட்டே பேச வேண்டும். அதுவும் இங்கு வைத்து அல்ல, உன் வீட்டில் வைத்து. வரும் ஞாயிறு உன் வீட்டிற்கு வருகிறேன். உன் அத்தை கோதை நாயகியிடம் பேசுகிறேன். நாம் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் என்றபடி தன் நீண்ட உரையை முடித்து கிளம்பிவிட்டாள் பூரணி அம்மாள். வாணிதான் அதன் பின் அவஸ்தையாய் சங்கடமாய் நேரத்தை கழித்தாள். இந்த பூரணி அம்மாள் சொன்னார்கள் என்பதற்காக அவர்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் ஆடி வேலையை கூட விட்டாயிற்று. இனியும் தொடர்ந்து வற்புறுத்தினால் எப்படி? இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ முடியாது, என்னை மன்னித்து விடுங்கள் என சொல்லிவிட வேண்டும் என்று உள்ளூர வாணி முடிவெடுத்திருந்தாள். இங்கு இப்படி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க மறுநாள் வழக்கம் போல் அலுவலகம் முடிந்து கிளம்பியவள் பஸ் ஸ்டாப் ஓரமாய் அவள் வருகையை எதிர்பார்த்து நிற்கும் சத்யேந்திரனின் காரை கோபமாய் பார்த்தாள். என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் இவன்? தினம் தினம் இவன் வருவதும் பார்க் பீச் என அழைத்து செல்வதும் என்ன நினைப்பில் இப்படியெல்லாம் செய்கிறான்? இன்று இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும். இவனின் செய்கைக்கெல்லாம் முடிவு என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பூரணி அம்மாள் என்னடாவென்றால் புதுசாய் குண்டுகளை போட்டு அவளை குழப்புகிறாள் என்றால், இவனும் தன் பங்குக்கு இப்படி புதிர் நடவடிக்கைகளால் குழப்புகிறானே. விடக்கூடாது. இவர்கள் இஷ்டம் போல் உருட்டி விளையாட என் தலைதானா கிடைத்தது? அதே வேகத்துடன் டக்கென கார் கதவை திறந்து அவனுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து டொப் என கதவை ஓங்கி சாத்தினாள். உங்களிடம் நிறைய பேச வேண்டும் என்றால் அதே இறுக்கமான குரலில். சத்யேந்திரன் மூக்கு நுனி சிவக்கும் அவள் கோபத்தை எல்லாம் ரசித்து பார்த்தான். தாராளமாக பேசுவோம் என்றபடி காரை பொட்டானிக்கல் கார்டன் என்று சொல்லப்படும் பெரிய பூங்காவை நோக்கி செலுத்தினான். அரை மணி நேர பயணத்திற்கு பின் கார் பூங்காவில் நின்றது. வரும் வழி நெடுக அவனிடம் என்னென்ன பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும் என நினைத்திருந்த வாணி அதே வேகத்தில் இறங்கி அவனிடம் பேச்சை ஆரம்பித்தாள். மிஸ்டர் சத்யேந்திரன் என்று ஆரம்பித்தாள் தனது கோபமான குரலில். அவள் சொன்னதை கேட்டு சத்யேந்திரனை ஒரு கணம் திடுக்கிட்டு போனான். சார் மோர் என்று சொல்லி கெஞ்சுபவளுக்கு தனது பெயரை சொல்லி அழைக்கும் அளவுக்கு தைரியம் வந்துவிட்டதா என நம்ப முடியாமல் தான் பார்த்தான். ஆனால் அதையெல்லாம் வாணி பொருட்படுத்தாதவளாய் அடுத்த கேள்வியை வீசினாள். இதோ பாருங்கள், உங்களிடம் வரிசையாய் சில கேள்விகளை நான் கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் டக் டக் என பதில் சொல்ல வேண்டும், புரிகிறதா? கைகளை கட்டி கொண்டு கோபம் குறையாத இறுக்கத்துடன் அவள் கேட்க அவனும் பவ்யத்துடன் கைகளை கட்டி கொண்டான். உத்தரவு மகாராணி, கேளுங்கள் என்றான். நீங்கள் இப்படி நடந்து கொள்வதற்கு அர்த்தம் என்ன சொல்லுங்கள் என்றால் முதல் கேள்வியாய். இப்படி என்றால் எதை தாங்கள் கேட்கிறீர்கள்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேடம். அதாவது நான் உங்கள் கம்பெனியை விட்டு வெளியே சென்று விட்டேன். இன்னமும் ஏன் என் பின்னால் வர வேண்டும்? எதற்காக தினமும் காரில் வந்து காத்திருக்கிறீர்கள்? ஓ, அதுவா? நட்பு முறையில் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை நாமே தேடி போய் பேசுவது இல்லையா? அதுபோல்தான் இதுவும். சாதாரணமாய் அவன் விளக்கம் சொல்ல அவளுக்கு எரிச்சல் வந்தது. இந்த விளையாட்டு பேச்செல்லாம் இங்கு வேண்டாம், சீரியஸாகவே சொல்லுங்கள் என்றால் அதே கண்டிப்பு குரலில்.
அவன் தலையை மேலும் கீழும் அசைத்தவன், நானும் சீரியஸாகத்தான் சொல்கிறேன். நீ என் செக்ரட்டரியாக வேலை பார்த்ததால் நமக்குள் நல்ல நட்பு இருக்கிறது. இப்போது வேலைக்காக நீ இன்னொரு கம்பெனிக்கு சென்றால் அந்த நட்பு அப்படியே இருக்கிறது, நல்ல விதமாக தொடர்கிறது. அவன் சொன்ன விளக்கம் அவளை குழப்பத்தில் சுற்றியடிக்க, அவள் கேட்பதற்கு முன் அடுத்த கேள்வியை அவன் வீசினான். நான் காரில் வந்து கூப்பிட்டது பற்றி இவ்வளவு கேட்கிறாயே, நீ அப்படி நான் வந்து அழைத்ததும் மறுக்காமல் எப்படி காரில் ஏறினாய்? எதனால் வந்தாய்? அவன் கேள்வியை அடுக்க அவளுக்கு சுரீர் என்றது. அவன் கேட்பது சரிதானே? அவன் கூப்பிட்டால் இவளுக்கு புத்தி எங்கே போயிற்று? அதற்காக காத்திருந்தவள் போலத்தானே குதி போட்டுக்கொண்டு ஏறினாள். அதற்கு அவள் என்ன காரணத்தை சொல்லுவாள்? என்ன விளக்கத்தை சொல்லுவாள்? அவள் முதல் முறையாக தடுமாற அவனே அதற்கான பதிலையும் விளக்கமாக சொன்னான். அதாவது நட்பு தானே, அதே நட்பை என்னிடம் நீ பாராட்டுவதால் தான் நீயும் நான் அழைத்ததும் மறுபேச்சின்றி கிளம்பி வந்து விட்டாய். என்ன நான் சொல்வது சரிதானே? அவன் விளக்கமளித்து கேட்கவும் அவள் திணறத்தான் செய்தாள். ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான், நட்புதான் நட்புதான் என்றால் அவளையும் அறியாமல். அடுத்து என்ன கேள்வியை கேட்க என தடுமாற்றம் அவளுக்குள் ஏற்பட்டது. பேசாமல் பூரணி அம்மாள் சொல்லும் விஷயத்தை எல்லாம் பட்டென இவனிடம் போட்டு உடைத்தால் கூட என்ன என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அது சரியல்ல என இன்னொரு மனது அவளுக்குள் எழுந்து தடுத்தது. ஒன்று, பூரணி அம்மாள் சொல்கிறபடி செய்ய முயல வேண்டும். இல்லை, உங்கள் சொல்படி நடப்பது என்னால் இயலாது என்று சொல்லிவிட்டு நகன்று விட வேண்டும். அதை விட்டுவிட்டு பூரணி அம்மாள் சொல்வதை இவனிடம் சொன்னால் அது தாய்க்கும் மகனுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட்டது போல் அல்லவா ஆகிவிடும். அந்த பழி நமக்கு எதற்கு? யோசித்தவள் வேறு என்ன செய்யலாம் என தனது தலையை சாய்த்து விழிகளை விரித்து சிறிது நேரமாய் அதே போஸில் நின்று கொண்டிருக்க, அவளது அந்த கோலத்தை பார்த்து ரசித்தவாறே சத்யேந்திரன் அவள் பக்கம் திரும்பினான். சார் என்றால் அழுத்தமான குரலில். கேளு. நான் கேட்பதற்கு கொஞ்சம் தெளிவாய் எனக்கு புரிகிற மாதிரி பதில் கூறுங்கள் ப்ளீஸ். நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? நான் உங்கள் அலுவலக வேலையை விட்டு நின்றுவிட்டேன். இனியும் என்னை தேடி என் பின்னால் வருகிறீர்கள். கேட்டால் நட்பு அது இது என்று எதையோ சொல்கிறீர்கள். அதனால் இனியும் குழப்பாமல் உண்மையை சொல்லுங்கள். அவள் குரல் இறங்கி கெஞ்சுவது போல்தான் கேட்டாள். அவனும் அவளது நிலையை பரிதாபமாய்த்தான் பார்த்தான். சரி, நீ இவ்வளவு கேட்பதால் நானும் அந்த உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்கள். என் மனதில் என்ன இருக்கிறது, நான் என்ன நினைக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளத்தானே நீ விரும்புகிறாய்? ஆமாம். அவள் திக்கி திணறி சொல்ல நிதானமாய் உற்று அவள் கண்களை பார்த்தான். அதற்கான சரியான பதில் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். உள்ளபடி உன் மனதில் என்ன இருக்கிறதோ, நீ என்ன நினைக்கிறாயோ அதையே தான் நானும் எண்ணுகிறேன், நினைக்கிறேன். அதனால் நீ என்னை இப்படி கேள்வி கேட்பதற்கு பதில் கண்ணாடி முன்னின்று உன்னையே கேள். உனக்கு புரியும், எல்லா விடைகளும் புரியும். பீடிகையாய் சொல்லிவிட்டு அதே வேகத்தில் விறுவிறுவென அகன்றான் அவன். அத்தியாயம் 12. வாணிக்கு ஒரே அதிர்ச்சிதான். அன்பு இல்ல வேலை முடிந்து திரும்பியவள் முகம் கழுவி முன்ஹாலுக்கு வந்தபோது எதிரே பூரணி அம்மாள், கூடவே அந்த கல்யாண புரோக்கர். பூரணி அம்மாள் அத்தை கோதை நாயகியை தேட உள்ளே சமையல் கட்டிலிருந்து பெரிய கும்பிடு போட்டவாறு ஓடி வந்தாள் அவள். எல்லோரும் அமர்ந்து பேச பேச வாணிக்கு விஷயம் புரிந்தது. பூரணி அம்மாள் முன்பு அவளிடம் சொன்ன கல்யாண பேச்சை மறக்கவில்லை. மறுபடியும் ஆரம்பித்து விட்டாள். அவள் வாணி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமாம். நல்ல இடம் ஒன்று தரகர் மூலம் வந்திருக்கிறதாம். அவள் அப்படி திருமணம் செய்து கொண்டால் சத்யேந்திரன் அவளை மறந்து மஞ்சரியை மணப்பானாம். வாணியிடம் இருந்து இந்த ஒரு உதவியை மட்டும் அவள் எதிர்பார்க்கிறாளாம். பூரணி அம்மாள் எல்லாவற்றையும் கோதை நாயகிடம் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்க்க, அவள் திரும்பி வாணி முகத்தை பார்த்தாள். அதற்கு பூரணி அம்மாள் கூட்டி வந்த கல்யாண தரகரும் தன் பங்கிற்கு, அம்மா, பையன் நல்ல குடும்பத்தை சார்ந்தவன், ஷிப்பிங் கம்பெனி ஒன்றில் கௌரவமான வேலையில் இருக்கிறான். நல்ல வசதியான குடும்பத்தில் இருப்பதால் சீர் நகை நட்டு என எதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மணப்பெண் கட்டிய புடவையுடன் வந்தால் போதும், புன்னகையே எங்களுக்கு பொன்னகை என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதனால் நீங்கள் சம்மதம் மட்டும் சொன்னால் போதும், இந்த சம்பந்தத்தை நல்லபடியாக பேசி முடித்து விடலாம் என பெரிய லக்சர் கொடுத்து நிறுத்த எல்லோரும் வாணியின் முகத்தையே ஆர்வமாய் பார்க்க ஆரம்பித்தனர். மற்ற நேரமானால் பூரணி அம்மாளின் இந்த ஏற்பாட்டிற்கு முகத்தில் அடித்தாற்போல் எதையாவது அவள் கூறிவிட முடியும். ஆனால் இப்போது அவளுக்கென்று அன்பு இல்லம் ஒன்றை நிறைய பொருட்செலவில் உருவாக்கி அவள் ஆசைப்பட்டது போல் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்திருக்கும் நேரத்தில் அப்படி எடுத்தெறிந்து அவர்களை பேசிவிட முடியாது. யோசித்து சொல்கிறேன் என்று அப்போதைக்கு சொல்லி விஷயத்தை சமாளித்தாள் வாணி. ஆனால் இந்த விஷயத்தில் இருந்து முழுமையாய் தப்பிப்பது எப்படி என்றே அவள் சிந்தனை ஓடியது. பூரணி அம்மாள் அவளிடம் மட்டுமல்லாமல் அத்தை கோதை நாயகியிடமும் விஷயத்தை தெளிவுபடுத்தி வாணியை எப்படியாவது சம்மதிக்க வைக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தாள். வாணியின் நிலையும் இந்த திருமண விஷயத்தில் குழப்பமாகவே இருந்தது. முன்பு போல் பூரணி அம்மாள் வெறும் பேச்சோடு கேட்டிருந்தால் முகத்தில் அடித்தாற்போல் ஒரேடியாக மறுத்திருப்பாள்.
ஆனால் இப்போது 10 லட்சம் ரூபாய் செலவில் அன்பு இல்லம் ஒன்றை ஏற்படுத்த அதை பராமரிக்கும் முழு பொறுப்பையும் அவளிடம் ஒப்படைத்திருந்ததால் அவளால் பூரணி அம்மாளின் கோரிக்கையை தட்டி கழிக்க முடியவில்லை. மேலும் இப்போதைய சூழலில் அவள் எதிர்காலம் பற்றியோ திருமணம் பற்றியோ எந்தவித யோசனையும் செய்யவில்லை. என்றாவது ஒரு நாள் இது பற்றி யோசித்து முடிவெடுக்கத்தானே போகிறாய், அதை இப்போது செய்தால் என்ன என்றுதான் பூரணி அம்மாள் பேச்சால் அவளை மடக்கினாள். அதை விட்டால் பூரணி அம்மாள் வேறு விதமாக குடைவாள். உண்மையை சொல்வாணி, சத்யேந்திரன் விரும்பினாலும் நீ அவனை விரும்பப் போவதில்லை தானே, உனக்கு அவன் மேல் பிரியம் இல்லைதானே என்பாள். இது போன்ற கேள்விகளுக்கு வாணி என்ன பதில் சொல்லுவாள்? அவளால் என்ன பதில்தான் சொல்ல முடியும்? ஆனாலும் வாணியை விடாப்பிடியாக ஒரு சந்தேகம் விரட்டியது. அதையும் பூரணி அம்மாளிடமே கேட்டாள். சரிதான், நீங்கள் சொல்வது போல் வேறு ஒருவரை நான் கட்டிக்கொண்டால் சத்யேந்திரன் மனம் மாறி விடுவாரா, மஞ்சரியை மணந்து கொள்ள சம்மதிப்பாரா என்றாள். அவளது கேள்விக்கு பூரணி அம்மாள் பலமாக தலையசைத்தாள். கண்டிப்பாக அப்படி நடக்கும் வாணி. நீ இல்லை என்றதும் அவன் மனம் மாறிவிடுவான். அவன் விரும்புகிறானோ இல்லையோ, எனக்காக என் பேச்சுக்காகவாவது மஞ்சரியை கட்டிக்கொள்வான். நானும் சம்மதிக்க வைத்து விடுவேன். இப்படி சொல்லும்போது அவள் என்ன சொல்லுவாள்? காக்காய் உட்கார பணம்பலம் கண்டிப்பாக விழும் என்று நம்புபவர்களை என்ன சொல்வது? மேலும் இது எல்லாவற்றிற்கும் சூத்திரதாரி போல் விளங்கும் சத்யேந்திரனை நினைத்து வெகுவாய் சினம் கொண்டால் அவன்தானே இவை எல்லாவற்றிற்கும் காரணம். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவன் போல் அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறான். யோசித்தவள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு அவனிடம்தான் கேட்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். அன்று மாலையே அவனை தேடி சென்றாள். முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டியிருக்கிறது என்றதும் அவனே மறுபேச்சில்லாமல் வெளியே அழைத்து சென்றான். ஆள் அரவமற்ற அமைதியான சூழலில் வண்டியை நிறுத்தி சொல்லு என்றபோது வாணி எப்படி ஆரம்பிப்பது, எதை சொல்வது என திணறத்தான் செய்தாள். பின் ஒருவாறு சமாளித்து, நீங்கள் யாரையாவது விரும்புகிறீர்களா என்றால் சலனமற்ற குரலில். அவன் தனது பெரிய நெற்றியை சுருக்கினான். எதற்கு இப்படி கேட்கிறாய் என நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான். வாணி தொண்டையை சரி செய்து கொண்டாள். சார், ஒரு ஆண்மகன், அதுவும் உங்களைப் போல கம்பீரமும் மதிப்பும் கொண்ட ஆண் ஒரு பெண்ணை விரும்பினால் நேரடியாக சொல்லிவிட்டு செல்வதுதானே நல்லது. அதுதானே அவருக்கு அழகு. அதை விட்டுவிட்டு நழுவி செல்வது கோழைத்தனம் அல்லவா? அவன் கைகளை கட்டிக்கொண்டான். நன்றாகத்தான் பேசுகிறாய் நீ. என்னை கோழை என்கிறாயா நீ? சீரலாய் அவன் கேட்டபோது அவள் பதிலை கவனமாக தேடத்தான் வேண்டியிருந்தது. ஏனெனில் இப்பிரச்சினையில் பூரணி அம்மாளின் பெயரையோ அவர்கள் சொன்னதையோ தப்பி தவறி சொல்லிவிடக்கூடாதே. யோசித்தவள் அதே கவனத்துடன் பேசினாள். சார், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சில காரணங்களுக்காக இந்த விஷயத்தில் நான் வெளிப்படையாக பேச முடியாது. அதனாலேயே பூடகமாக சொல்கிறேன். நான் எதை சொல்கிறேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இவ்விஷயத்தில் இனியும் பிடிவாதம் பிடிக்காமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. அப்படி செய்வீர்களா ப்ளீஸ்? உறுதியாய் ஆரம்பித்து கெஞ்சலாய் கெஞ்சி அவள் முடித்தபோது அவன் தன் உதடுகளின் புன்னகையை பெரிதாக்கினான். அவளுக்கோ ரொம்பவும் லாவகமாய் அவனுக்கு புரியும்படி விஷயத்தை சொல்லிவிட்டோம் என்ற திருப்தி. அவன் சிரித்தவன், நீ பூடகமாக சொல்வது போலவே நானும் பூடகமாய் ஒரு கதையை சொல்கிறேன். அதன் மூலம் நீயும் நான் நினைப்பதை புரிந்து கொள் என்றவன், என்னது கதையா என அவள் திடுக்கிட்டதை பொருட்படுத்தாமல் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு சமயம் அரிச்சந்திர மகாராஜன் வேட்டையாட காட்டுக்கு சென்றிருந்தான். அங்கு காட்டில் கவர்ச்சிகரமான கண்களை உடைய பேரழகியான ஒரு பெண் அழுது கொண்டிருப்பதை கண்டான். உடனே திடுக்கிட்டு அவள் அழும் காரணத்தை கேட்டான். அவளோ, மகாராஜா, மகா தபஸ்வியான விஸ்வாமித்ர முனிவர் என்னை முன்னிட்டு அகோரமான தவம் செய்கிறார். அதனாலே நான் பயந்து மன உளைச்சல் கண்டு கண்ணீர் விடுகிறேன் என்றாளாம். உடனே மன்னன் கோபம் கொண்டு விஸ்வாமித்திரிடம் போய் கோபமாய் அவரிடம் சண்டை போடுகிறான். அதில் வெகுண்டு கோபம் கொண்ட விஸ்வாமித்தர் அவனது ராஜ்யத்தையே சூழ்ச்சி செய்து கைப்பற்றுகிறார். அவனை மன்னர் பதவியிலிருந்தும் முடி துறக்க வைக்கிறார். கதையை சொல்லிவிட்டு நிறுத்திய சத்யேந்திரன், இந்த கதையை நன்றாக உன் மனதில் ஓட விட்டுப்பார். ஹரிச்சந்திர மகாராஜா போல் ஏமாந்து கொண்டிருப்பது, பிறர் சூழ்ச்சிக்கு பலியாகி கொண்டிருப்பது யார் என்று உனக்கு தெரியும். அத்தியாயம் 13. சத்யேந்திரனிடம் பேசினால் ஏதாவது விடுவி கிடைக்கும், பிரச்சனை தீரும் என நம்பினாள் வாணி. ஆனால் அவனோ பிரச்சனை எனும் குட்டையை குழப்பி மீன் பிடிப்பவனாகவே அவளிடம் பேசியது போல் உணர்ந்தாள். அவன் பேசியதிலும் சரி, அவன் சொன்ன கதையிலும் சரி, அவளால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தெளிவும் பெற முடியவில்லை. குழப்பமே மிஞ்சியது. அந்த குழப்பத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் தினம் பூரணி அம்மாள் வேறு வந்து, திருமணம் பற்றி முடிவெடுத்தாயா வாணி என நச்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். ஒரு கணம் யோசித்து பார்த்தால் வாணிக்கு பூரணி அம்மாள் இல்லாத ஒன்றை இருப்பதாய் நினைத்து மேலும் மேலும் கட்டிடம் எழுப்புவதாய் தோன்றியது. அதை எத்தனையோ முறை அவள் விளக்க முயன்றாலும் அவளது கருத்தை நம்ப மறுத்தாள் பூரணி அம்மாள். இல்லை வாணி, அவன் விரும்புவது உன்னைத்தான், எனக்கு தெளிவாக தெரியும்.
ஐயோ, எதை வைத்து அப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் வெளிப்படையாக சத்யேந்திரன் இதுவரை சொல்லியிருக்கிறாரா? இல்லை, ஆனால் அவளை பெற்றவள் நான் தானே. அவனது ஒவ்வொரு செய்கைக்கும் அர்த்தம் எனக்கு தெரியும். சரி அம்மா, நீங்கள் சொல்கிறபடியே வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்னிடம் சொல்வது போல் அவரை ஒரு நாள் உட்கார வைத்து விளக்கமாக சொன்னால் புரிந்து கொள்ள மாட்டாரா? மஞ்சரியை திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிக்க மாட்டாரா? அதற்கும் பூரணி அம்மாள் அழுத்தாள். ஒரு முறை அல்ல, எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டேன். அவன் கேட்க மறுக்கிறான், பிடிவாதம் பிடிக்கிறான். பிடிவாதம் என்றால் நான் வாணியைத்தான் கல்யாணம் பண்ண போகிறேன் என்றா பிடிவாதம் பிடிக்கிறார்? பூரணி அம்மாள் அதையும் மறுத்தாள். அப்படி இல்லை, அவன் மனதில் ஒரு பெண் இருக்கிறாளாம், அவளைத்தான் கல்யாணம் செய்வானாம். அது யார் என்றும் இப்போது சொல்ல மாட்டானாம், சமயம் வரும்போது சொல்வானாம். சரி அம்மா, விஷயம் இப்படி இருக்க அது நான் தான் என்று எப்படி முடிவு பண்ணினீர்கள் அம்மா? ஆற்றாமையாய் வாணி கேட்க பூரணி அம்மாள் அதை உறுதியாய் சொன்னால், இதில் குழப்பமே இல்லை வாணி, அவன் விரும்புவது உன்னைத்தான். நீ மட்டும் நான் சொன்னபடி செய்தால் அவன் மனம் மாறிவிடுவான், மஞ்சரியை திருமணம் செய்து கொள்வான். வாணிக்கு அதற்கு மேல் பூரணி அம்மாளிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. உதடுகளை இறுக்க மூடிக்கொண்டு பேசாமல் இருந்து விடுவாள். ஆனால் பூரணி அம்மாள் அவளை மூளை சலவை செய்வது போல் தான் தினம் நேரம் ஒதுக்கி இது பற்றி பேசினாள். வாணிக்குத்தான் என்ன செய்வதென்று புரியவில்லை. பூரணி அம்மாள் அவளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இன்னொரு புறம் கல்யாண வேலைகளை முடுக்கிவிட்டாள். தரகர் மூலம் அவள் ஏற்பாடு செய்திருந்த மாப்பிள்ளை வீட்டார்கள், அவர்கள் குடும்பத்து பெண்கள் ஒரு நாள் அன்பு இல்லத்திற்கே வந்து வாணியிடம் பேசும் சாக்கில் பெண் பார்க்கும் படலமும் நடந்தது. 2 நாள் கழித்து பூரணி அம்மாள் சொன்னபோதுதான் அவளுக்கு அந்த விஷயமே புரிந்தது. வாணி, நேற்று உன்னிடம் சில பெண்கள் பேசிவிட்டு சென்றார்களே, அவர்கள்தான் நாம் சம்பந்தம் பேசுகிற மாப்பிள்ளை வீட்டு பெண்கள். அவர்களுக்கு உன்னை ரொம்பவும் பிடித்து போயிற்றாம். பூரணி அம்மாள் சொன்னதை கேட்டு செய்வதறியாமல் திணறினாள் வாணி. இன்னொரு நாள் அவளை பொருட்கள் வாங்குவதற்காக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அழைத்து சென்றுவிட்டு அங்கு உள்ள அலுவலகம் ஒன்றிற்கு கூட்டி சென்றாள். அங்கு வாட்டசாட்டமாய் ஒரு இளைஞன் தென்பட அவர்களை பார்த்ததும் பெரிதாய் கும்பிடு போட்டான் அவன். பதிலுக்கு நமஸ்கரித்து கொண்ட வாணியிடம், அவர்தான் உனக்கு பார்த்திருக்கும் ஷிப்பிங் கம்பெனி மாப்பிள்ளை என அவள் காதுகளில் சொல்லி அவளை மேலும் அதிர வைத்தாள் பூரணி அம்மாள். வாணி முகம் சிவந்து குனிய, மாப்பிள்ளையை நன்றாக பார்த்துக்கொள் வாணி என கூறி அவளை திணற செய்தாள் பூரணி அம்மாள். வாணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தலைக்கு மேல் வெள்ளம் போன கதையாய்த்தான் அவள் நிலைமை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருந்தது. பேசாமல் பூரணி அம்மாளிடம், தயவு செய்து கல்யாண பேச்சு பேசாதீர்கள், எனக்கு அதில் விருப்பமில்லை என பிடிவாதமாய் கூறி நிறுத்திவிடலாமா என கூற நினைத்தாள். அப்படி சொன்னால் அவர்களால் என்ன செய்துவிட முடியும், என்ன நடவடிக்கை எடுத்துவிட முடியும் என்பதையும் சிந்தித்து பார்த்தாள். ஒரு நாள் பேச்சுவாக்கில் பூரணி அம்மாளிடம் அதையும் சொல்லி பார்த்தாள். ஆனால் அதற்கு முகம் மாறி இறுக்கமாய் பூரணி அம்மாள் சொன்ன பதில் அவளை அப்படியே அதிர்ச்சியடைய செய்துவிட்டது. வாணி திருமணத்திற்கு சம்மதிக்காமல் மறுத்துவிட்டாள். பூரணி அம்மாளும் மனம் மாறி விடுவாளாம். வாணி மூலம் ஆரம்பித்து நிர்வகித்து வரும் அன்பு இல்லத்திற்கான பராமரிப்பு செலவுகளை உடனே நிறுத்தி விடுவாளாம். அப்படியே அதை காலப்போக்கில் மூடியும் விடுவாளாம். அவளுக்கு அந்த அனாதையான ஆதரவற்ற சிறுவர் சிறுமிகளின் வாழ்க்கை முக்கியம் இல்லையாம், தனது மகனின் எதிர்காலம்தான் முக்கியமாம். அத்தியாயம் 14. பூரணி அம்மாள் இம்முறை சொன்னதை கேட்டு ஒரேடியாக அதிர்ந்துதான் போனாள் வாணி. பூரணி அம்மாள் முதலில் லேசாய் சாதாரணமாய் சொல்வது போல் சொன்னவள் வாணி திருமணம் பற்றி எதுவும் சொல்லாமல் இருப்பது கண்டு வெகுண்டு பிரம்ம அஸ்திரம் எடுப்பது போல் அந்த ஆயுதத்தை எடுத்துவிட்டாள். வாணி கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிக்காவிட்டால் உடனடியாக அன்பு இல்ல பணிகள், பராமரிப்பு செலவுகள் எல்லாவற்றையும் நிறுத்திவிடப் போவதாக சொல்லிவிட்டாள். அதிர்ந்து, என்னம்மா சொல்கிறீர்கள்? நம் அன்பு இல்லத்தில் 200 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களது எதிர்காலம் என்ன ஆவது என துடித்து வாணி கேட்டபோது பூரணி அம்மாளின் முகம் இறுகியது. எனக்கு என் பிள்ளை சத்யேந்திரனின் எதிர்காலம்தான் முக்கியம், மற்ற விஷயங்களை பற்றி எதுவும் எனக்கு கவலை இல்லை என்றால் விட்டேற்றியாக. முதலில் இதை விளையாட்டாய் ஏதோ கோபத்தில் தன்னிடம் சொல்வதாய்த்தான் வாணி நினைத்தாள். ஆனால் அடுத்து வந்த நாட்களில் தன்னிடம் கொஞ்சமும் முகம் கொடுத்து பேசாது அதே இறுக்கத்தோடு சொல்லவும் அவளுக்கு விஷயத்தின் தீவிரம் புரிந்தது. அதேபோல் அன்பு இல்லத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் வாங்குவதற்கான செக் புக்கில் கையெழுத்து இடாமல் பூரணி அம்மாள் தாமதப்படுத்த வாணி தாங்க முடியாதவளாய் அவளிடம் போய் நின்றுவிட்டாள். அம்மா, இப்போது நான் உங்களுக்கு என்னதான் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றாள். பூரணி அம்மாளும் தாமதிக்கவில்லை, நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். இதோ பார் வாணி, நான் ஒன்றும் மோசமான வழியை காட்டவில்லை, நல்ல வழியை, நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துதான் உன்னை கட்டிக்கொள்ள சொல்கிறேன். நீ நான் சொல்கிறபடி கல்யாணம் செய்து கொண்டால் உனக்கு சிறந்த எதிர்காலம் அமையும். நீயும் எனது முழு ஆதரவோடு அன்பு இல்ல பணிகளை உன் வாழ்க்கை முழுவதும் கவனிக்கலாம். என்ன சொல்கிறாய் என்றாள். வாணி அமைதியாய், நான் திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள். அதன்பின் வாணி எது பற்றியும் யோசிக்கவில்லை.
எது நடந்தாலும் எப்படி போனாலும் சரி என்ற மனநிலைக்கு வந்துவிட்டாள். அவளை பொறுத்தவரை அன்பு இல்ல பணிகளும் குழந்தைகளும் தான் முக்கியம். யாரும் இல்லாமல் ஆதரவற்ற அந்த அனாதை பிஞ்சுகளின் நல்வாழ்விற்காக எந்தவித தியாகத்தையும் அவள் செய்யலாம் என தீர்மானமான முடிவு செய்தாள். அவள் இப்படி சொல்லி சம்மதித்த விஷயம் எப்படியோ சத்யேந்திரனின் காதுகளையும் எட்டியது. அன்று மாலையே அவள் பணி முடிந்து கிளம்பும் சமயமாய் எதிரில் வந்து விட்டான் அவன். என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் என கோபமாய் கேட்டவனை எந்தவித சலனமும் இல்லாமல் தான் பார்த்தாள் வாணி. அவள் எதுவும் பேசாமல் இருக்க அவளை அப்படியே உலுக்கினான். பதில் சொல், உன்னைத்தான் கேட்கிறேன் என்றான் கோபமாய். வாணி துடித்த உதடுகளை இறுக்கமாய் அடக்கி கொண்டால் இவனிடம் விளக்கம் சொல்லி தர்க்கம் செய்வதை விட பேசாமல் இருப்பதே மேல் என எண்ணினாள். அதனால் அவன் விடாது அவளை நச்சரிக்கவும் வேறு வழி இல்லாது அந்த பதிலை சொன்னாள். நீங்கள் இது விஷயமாக உங்கள் தாயாரை பார்த்து கேட்பது நல்லது. அவர்கள்தான் எனக்கு இந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாண ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் உங்கள் சந்தேகங்களை அவர்களிடமே கேட்டு தெளிவு பெறுங்கள். கண்களில் கோர்த்த நீர் துளிகளை அவசரமாக மறைத்தவாறு அவள் சொன்னபோது கோபம் குறையாமல் அவன் அவளை முறைத்தான். பின் அதே வேகத்தில் விருட்டென கதவை சாத்தியபடி வெளியேறினான். வாணி அவன் செல்வதையே வெறித்து பார்த்து கொண்டு ரொம்ப நேரம் அசையாமல் அப்படியே இருந்தாள். அன்றைய இரவு தூக்கம் வராமல் நினைவுகள் அவளை விரட்டியது. சத்யேந்திரன் வந்தது, அவள் முடிவை கண்டு ஆவேசப்பட்டது எல்லாம் அவளை பெரிதும் வாட்டியது. தனக்காக இவ்வளவு தூரம் அவன் கோபம் கொண்டது அவளை யோசிக்கவும் வைத்தது. அப்படியானால் உண்மையில் சத்யேந்திரன் காதலிப்பது அவளைத்தானா? அதனால்தான் இதை அறிந்து பூரணி அம்மாளும் இந்த மிரட்டி அவளை கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கிறாளா? ஆனால் அப்படி எழுந்த நினைப்புகளை உடனே உதறி தள்ளினாள். இனி இது பற்றி இப்படி சிந்திப்பது கூடாது. அதில் எவ்வித பிரயோஜனமும் இல்லை. பூரணி அம்மாளிடம் ஒப்புக்கொண்டபடி கழுத்தை அவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்கிற மாப்பிள்ளைக்கு நீட்ட வேண்டியதுதான். வேறு எது பற்றியும் சிந்திப்பதோ நடந்தவைகளுக்காக கவலைப்படுவதோ இனி அர்த்தமில்லாததுதான். திடமான முடிவுக்கு வந்த வாணி மனதை கல்லாக்கி கொண்டாள். அதன்பின் வந்த நாட்களில் ஒரு இயந்திரம் போல்தான் நடமாடினாள். செயற்கையாய் பேசினாள், சிரித்தாள். அவளுக்கென்று சொந்தமாய் மூளை என்ற ஒன்று இல்லாதது போலவே ஆகிவிட்டாள். தன்னையும் ஆக்கிக் கொண்டாள். பூரணி அம்மாளும் சும்மா இருக்கவில்லை. தன் பங்கிற்கு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்து கல்யாண ஏற்பாடுகளில் தீவிரமானாள். நல்ல முகூர்த்த தேதி குறிக்கப்பட்டு வாணியின் வேண்டுகோள் படி எளிமையான கல்யாண அழைப்பிதழும் அடிக்கப்பட்டது. நகரின் முக்கியமான திருமண மண்டபம் ஒன்று புக் செய்யப்பட்டு கல்யாண வேலைகள் மும்முரமாக நடக்க ஆரம்பித்தன. எல்லா ஏற்பாடுகளையும் பூரணி அம்மாளே முன் நின்று கவனித்தாள், சூப்பர்வைஸ் செய்தாள். வாணி தன் பங்கிற்கு ஏதோ நடைப்பணம் போல்தான் நடமாடிக்கொண்டிருந்தாள். நல்ல வேலையாய் அதன்பின் சத்யேந்திரன் அவளை பார்க்க வரவும் இல்லை. அழைப்பிதழை கூட அவளை சென்று கொடுத்து அழைக்க விருப்பமில்லாமல் அத்தை கோதை நாயகி மூலமாகவே கொடுக்க செய்தாள். நாட்கள் வேகமாய் நகர்ந்தது. முகூர்த்த நாளும் நெருங்கிவிட்டது. இதோ இன்று அவளுக்கு மணநாள். அதிகாலையிலேயே குளித்து முடித்து அலங்கரிக்கப்பட்டு மணமகள் கோலத்தில் அவள் செயற்கையான புன்னகையை ஓடவிட்டு சிரிக்க முயன்றாள். தனக்கு எவ்வித வருத்தம் இல்லாதது போல பாவனையை வைத்து கொண்டாள். பூரணி அம்மாள் கூடவே நின்று மணப்பெண் தாயார் போல் அவளை கவனித்து நடமாடியது அந்த நிலையிலும் அவளை நெகிழ செய்தது. இதோ மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மணமேடையில் அவள் குங்குமமாய் சிவந்த அழகோடு தலையை குனியவும் வைத்து கொண்டாள். யார் யாரோ பேசுவது, சிரிப்பது, நலம் விசாரிப்பது என விதவிதமான ஒலிகள், கல்யாண மேள சப்தங்கள் அவள் காதுகளில் விழுந்தது. எதற்கும் சலனப்படாதவள் போல்தான் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். சத்யேந்திரனும் இங்கு வந்திருப்பான், தன்னை இந்த கோலத்தில் பார்த்து கொண்டிருப்பான் என்ற நினைப்பெல்லாம் அவளையும் அறியாமல் உள்ளே ஓடியபோது சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள். அவளை மேலும் சிந்திக்க விடாதபடி முகூர்த்த வேலை நெருங்கியது. பக்கத்தில் மாப்பிள்ளையாய் மணமகன் உட்கார மந்திரங்கள் முழங்கியது. அப்போதும் அவள் குனிந்த தலையை நிமிர்த்தவே இல்லை. கெட்டி மேளம் கொட்டப்பட்டு மணமகன் தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டபோது கூட அவள் தன் குனிந்த கோலத்தை மாற்றவில்லை. மணமகன் முகத்தை நிமிர்ந்து ஒரு தரம் கூட பார்க்கவும் இல்லை. தற்செயலாய் திருமணத்தின் அடுத்த சடங்கிற்காக அவள் நிமிர நேர்ந்தபோது மாப்பிள்ளையின் முகத்தை பார்த்தபோது அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. அங்கு மணமகனாய் மாப்பிள்ளை கோலத்தில் சத்யேந்திரன். அத்தியாயம் 15. வாணியால் நம்ப முடியவில்லை. பக்கத்தில் மணக்கோலத்தில் மாப்பிள்ளையாய் சத்யேந்திரன். அப்படியானால் அவன்தான் அவள் பக்கத்தில் அமர்ந்து மந்திரங்கள் முழங்க தொட்டு தாலி கட்டி இருக்கிறானா? அதை கூட உணராமலா இவள் இருந்திருக்கிறாள்? கடவுளே, இது நிஜம்தானா? நம்ப முடியாத இந்த இன்பமான இனிமை அதிர்ச்சியில் திகைத்து உறைந்தவளுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. நீங்கள் எப்படி? திக்கி திணறி கேட்டவளின் கைகளை அழுத்தி சிரித்தவன், அப்பப்பா, தலையை என்னமா குனிய வைத்திருக்கிறாய்? நானும் எங்கே நிமிர்ந்து ஒரு முறையாவது பார்க்க மாட்டாயா என்று பார்த்தால் லாடமடித்து கட்டி வைத்திருந்தது போல் அல்லவா இருந்தாய்? அவன் கேலி செய்தும் அவளுக்கு சிரிப்பு வரவில்லை. நடப்பது எதுவும் புரியவில்லை.
என்ன ஆயிற்று? இங்கு என்னதான் நடக்கிறது? கொஞ்சம் விளக்குங்கள் என்றால் கெஞ்சும் பரபரப்போடு. சத்யேந்திரன் அவளை பார்த்து மேலும் சிரித்தவன், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமது கல்யாணம்தான் முடிந்துவிட்டதே, இன்னும் ஏன் பயப்படுகிறாய் என்றான். உங்கள் அம்மா அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லையா? பதட்டமானவளின் கைகளை அழுத்தி ஆசுவாசப்படுத்தினான். அவர்களின் ஆசையோடு தான் நடந்திருக்கிறது. இதோ அவர்களே உன்னை தேடி வருகிறார்கள் பார் என சத்யேந்திரன் கை காட்ட, அவன் காட்டிய திசையில் வேக வேகமாய் பதைக்கும் பாசமான முகத்துடன் பூரணி அம்மாள் ஓடி வந்தவள் அப்படியே வாணியின் கைகளை நெஞ்சோடு பிடித்து கொண்டு அரற்ற ஆரம்பித்து விட்டாள். என்னை மன்னித்து விடுவாணி, உண்மையான உங்களது காதலை புரிந்து கொள்ளாமல் பெரிய தவறு பண்ண இருந்தேன். நல்ல வேளையாய் கடைசி நேரத்தில்தான் எனக்கு புத்தி வந்தது. உன்னையும் எவ்வளவோ துன்புறுத்தி சங்கடப்படுத்திவிட்டேன். எல்லாவற்றிற்குமாக இந்த வயதான தாயை பெரிய மனது கொண்டு மன்னித்து விடு. மன்னிப்பாயா வாணி என பூரணி அம்மாள் கண் கலங்கிய போது அப்படியே அவர்களை இறுக கட்டி கொண்டாள் வாணி. எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா என இருவரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர். வாணிக்கு ஆனந்தம்தான், மனதில் தாங்க முடியாத குதூகலம்தான். ஆனாலும் அவளால் சில விஷயங்களை நம்ப முடியவில்லை. எப்படிதான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது என அதிசயிக்கத்தான் செய்தாள். அதே வியப்புடன் அடிக்கடி சத்யேந்திரனை பார்த்தபோது அவள் நினைப்பை நன்கு புரிந்து கொண்டவனாய், நிகழ்ச்சியெல்லாம் முடியட்டும், உனக்கு விளக்கமாய் சொல்கிறேன் போதுமா என்றான் கிசுகிசுப்பு குரலில். ஒரு வழியாய் கல்யாண சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்து மாலை தனி அறையில் சத்யேந்திரனுடன் இருந்தபோது பிளுபிளுவென அவனை பிடித்து கொண்டாள். ஐயோ, நடப்பதையெல்லாம் என்னால் நம்பவே முடியவில்லை, எல்லாவற்றையும் சொல்லுங்கள் என பறந்தவளை அப்படியே நெஞ்சோடு இழுத்து போட்டுக்கொண்டு உதடுகளை அவள் கன்னங்களில் ஒற்றினான். முதலில் நடப்பது நிஜம் என புரிய வைக்க இது என்றபடி முத்தமிட்டு விடுவித்தவன், இப்போது கேள், உனக்கு பதில் சொல்கிறேன் என்றான். வாணி ஒவ்வொன்றாய் ஆரம்பித்தாள். முதலில் அந்த மாப்பிள்ளை, எனக்காக உங்கள் தாயார் பார்த்து ஏற்பாடு செய்திருந்த மாப்பிள்ளை மோகன், அவர் என்ன ஆனார்? அதை சொல்லுங்கள். விழிகள் விரிய கேட்டவளின் சிறு இடையை வேகமாக வளைத்து கொண்டவன், ஓ அதுவா? அந்த மாப்பிள்ளை மோகன் வேறு யாருமல்ல, என்னுடைய பால்ய நண்பன்தான். எனக்காக மாப்பிள்ளை வேஷம் போட்டிருந்தான். இது என் தாயாருக்கு தெரியாது. அதனாலே எனக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணுவதாக நினைத்து அவனுக்கு உன்னை மணமுடிக்க ஏற்பாடும் செய்தார்கள். நான் நண்பன் மோகனிடம் தொடர்ந்து அப்படியே மாப்பிள்ளையாய் நடிக்குமாறு கூறிவிட்டு எனது தாயாரின் மனதை மாற்ற முயற்சித்தேன். நான் உண்மையில் உன்னை தீவிரமாய் விரும்புவதை அவர்களுக்கு புரிய வைத்தேன் என்றான். என்ன, என்னை தீவிரமாய் விரும்பினீர்களா என அவள் இழுத்து கேட்க அவள் மூக்கை கிள்ளினான் அவன். அதில் சந்தேகம் வேறு இருக்கிறதா உனக்கு என்றான். என் சந்தேகம் அதுவல்ல, உங்கள் தாயார் எப்படி மனம் மாறினார்கள், சம்மதித்தார்கள்? அவள் கேட்டதும் அவனது அசாத்திய தோள்களை குலுக்கியவன், அதுதான் ரொம்பவும் சிரமமான விஷயமாய்ப்பட்டது. ஆனால் அதிலும் விடாமல் பிடிவாதமாய் இருந்து அம்மாவின் மனதை மாற்றிவிட்டேன். அதுதான் எப்படி என்றாள் அவள் ஆவலாய். கேட்டவளை தனது மடியில் அமர்த்தி இருக்க பிடித்தவன், முதலில் இப்படி வாகாக உட்கார்ந்து கொள், சொல்கிறேன் என்றான். கண்மணி, என் தாயாருக்கு மஞ்சரியை நான் கட்டினால் சொந்தங்கள் கூடி வரும் என்கிற விஷயம்தான் பெரிதாய்ப்பட்டு உறுத்தி கொண்டிருந்தது. அதை மாற்ற மஞ்சரியின் குடும்பத்தாரின் பேராசையை அவர்களுக்கு புரிய வைக்க ஒரு திட்டமும் போட்டேன். அதன்படி மஞ்சரி குடும்பத்தாருக்கு ஒரு நண்பன் மூலம் நான் தொழில் பணத்தை எல்லாம் இழந்து ஓட்டாண்டியாகிவிட்டதைப் போல செய்தியை பரப்பி நம்ப செய்தேன். பணத்தாசை பிடித்த அவர்களும் அதை நம்பி மஞ்சரியை எனக்கு பெண் கொடுக்க மறுத்து தங்களது சுயரூபத்தை என் தாயாருக்கு காட்டிவிட்டார்கள். அதை கேட்டு இடிந்து போயிருந்த என் தாயாரிடம் உண்மையை விளக்கி எனது காதலை தைரியமாக கூறினேன். அட, அப்போதுதான் தைரியம் வந்ததாக்கும் என அவள் கேலி செய்ய அவனும் விடாமல், என்னை சொல்கிறாயே, உன் தைரியம் எங்கே போயிற்று என்றான். அவள் வியப்பாய் புருவம் உயர்த்தியவள், என் தைரியமா, என்ன சொல்கிறீர்கள் என்றாள். புரியவில்லையா உனக்கு? புரியவில்லை. என் அழகான இனிய முட்டாளே. சிரித்தபடி அவன் சொல்ல அவள் படபடவென்று காது மடல்கள் அதிர பலமாய் தலையாட்டினாள். புரிகிறது புரிகிறது என்றாள். என்ன புரிகிறது? அந்த அழகான முட்டாள் நான் தானே. அப்பா, இப்பவாவது தெரிந்து கொண்டாயே. இதை உனக்கு புரிய வைக்க எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது. அவன் பெருமூச்சு விட்டு போலியாய் அழுக்க செல்லம்மாய் அவன் தலைக்கேசத்தை கலைத்து ரகளை செய்தாள் அவள். நீங்கள் அழகான என்றதோடு மட்டும் சொல்லி நிறுத்தியிருந்தால் கண்டுபிடித்திருப்பேன். கூடவே உங்கள் பெயரை அதோடு சேர்த்து கொண்டது என்னை குழப்பிவிட்டது என்றால் பொங்கும் சிரிப்பை அடக்கியவாறு. அவள் சொல்வதில் அர்த்தம் உணர்ந்து, என்ன, நான் முட்டாளா என போலியாய் சினம் காட்டியவன், உன்மேல் நான் கொண்டிருந்த காதல் பற்றி சொல்லட்டுமா என்றான். அவள் அதில் நாணி குங்குமமாய் சிவந்த முகத்தை நிமிர்த்தி சொல்லுங்கள் என்றாள் வெட்கத்தோடு. அவளது வெட்க புன்னகையை அழகு பார்த்து ரசித்தவன், அது பெரிய கதைதான் வாணி. உன்னை முதல் முறையாய் கண்டதுமே இதயம் என்னையும் அறியாமல் பரபரத்து விட்டது. நான் தேடும் பெண் நீதான் என முடிவு செய்து விட்டேன். அதற்கு வாகாய் நீயும் என்னுடைய செக்ரட்டரியாய் வந்துவிட உடனே எனது காதலுக்கு ஜிவ்வென இறக்கையும் முளைத்து விட்டது. ஆனால் ஐயோ, நிறுத்தாமல் சொல்லுங்கள் என்றால் இமைகளை அடித்து படபடப்பு காட்டி.
அந்த மை விழிகளின் அழகை ஒரு நிமிடம் கிறக்கமாய் பார்த்தவன், வாணி, என் காதலை உடனடியாய் அம்மாவிடம்தான் சொல்ல முடிவெடுத்தேன். ஆனால் அம்மாவோ மஞ்சரி பற்றி கனவிலே பிடிவாதமாய் இருந்தார்கள். அதனாலே அவர்கள் மனதை மாற்ற ஒவ்வொரு வழியாய் தேடிக்கொண்டிருந்தேன். முதலில் நான் உன்னை விரும்புவதை அவர்களுக்கு சூசகமாக உணர்த்த உன்னை வீட்டிற்கு அழைத்து சென்றேன். அவர்கள் முன்னால் உன் கரங்களோடு கோர்த்து நடமாடி காதலை அவர்களுக்கு புரிய வைத்தேன். நல்ல சிம்பாலிக் டச் தான். அவள் ரசித்தபடி முத்து பற்கள் தெரிய இனிமையாய் சிரித்தாள். அவனோ அவளை அப்படியே தோளில் சாய்த்து அவள் நீல கூந்தலை வருடியபடி, உனக்கு என் காதலை புரிய வைக்கவும் ஒரு சிம்பாலிக் டச் செய்தேனே, என்ன ஞாபகம் இருக்கிறதா, புரிகிறதா என்றான். எனக்கா, எப்படி என்றாள் அவள் கண்கள் விரியும் ஆச்சரியத்துடன். அட, இதெல்லாம் மறக்கக்கூடியதா என மறுபடியும் ஒரு செல்ல அதட்டி மூச்சு முட்டும் அளவுக்கு இறுக்கமாய் ஒரு அணைப்பு செய்துவிட்டு விடுவித்தான். இப்போது புரிந்திருக்குமே என்றாள். அவள் புரிந்து மறுபடியும் நாணி சிவந்தாள். வாணி, நான் அன்று நடத்திய அந்த நெஞ்சார அணைப்பு நான் உன் மீது கொண்டிருக்கும் காதலை உனக்கு புரிய வைக்கத்தான். அப்படியும் நீ புரியாமல் விழித்ததால்தான் அழகான இனிய முட்டாள் என உன்னை விழித்து உனக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்தேன் என்றவன், ஆமாம், இதெல்லாம் உனக்கு எப்போது புரித்தது? இல்லை, கடைசி வரை அதை நீ உணரவே இல்லையா என்றான் ஆதங்கமாய். இம்முறை அவள் வெட்கத்தை விட்டு நிமிர்ந்து தலையை பலமாய் குலுக்கினாள். அதெல்லாம் புரியாமலா? நன்றாக புரிந்து எனக்கும் பரவசம்தான், மனதில் பட்டாம்பூச்சிதான். ஆனால் அந்த பரபரப்புக்கு முன்னாலே நான் என்றபடி அவள் தயக்கமாய் நிறுத்தினாள். என்ன, இன்னும் என்னிடம் தயக்கமா என்றபடி அவளது கன்னத்தில் தனது உதடுகளை பதித்தவன், இனி தயக்கமில்லாமல் சொல் என்றான். அவனது கம்பீரமான ஆளுமையை வியந்து ரசித்தவள் அப்படியே தனது கரங்களால் மாலை போல் அவன் கழுத்தில் கை கோர்த்தாள். சொல்கிறேன், அதற்கு முன்பே நானும் உங்களை விரும்பி நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். எப்போது தெரியுமா? எப்போது? நீங்கள் பாலுவிற்கு இரக்கம் காட்டியது, ஆதரவற்றோருக்காக அன்பு ஆசிரமம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தது, எல்லாமே என்னை கவர்ந்தது. நான் தேடி வந்த கனவு ராஜகுமாரன் நீங்கள்தான் என என்னையும் அறியாமல் உள்ளுக்குள் முடிவும் செய்தேன். ஆனால் என்ன, நான் ராஜகுமாரனா? அவன் வியந்து கேட்க, பின் அதில் சந்தேகமா? இந்த 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவாய் சிங்கம் போல் பிடரையை உலுக்கியபடி இருக்கும் உங்கள் கம்பீர தோற்றம், நீங்கள் ராஜகுமாரர்தான் என அவன் வியப்பை அடக்கியவள் தொடர்ந்து, ஆனால் உங்களின் தாயாரின் விருப்பம் தெரிந்தவுடன் என் காதலை அப்படியே மறைக்க முடிவு செய்தேன். உங்களுக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவள் மறுபடியும் இழுக்க அவன் செல்லமாய் அவளை வாரி எடுத்து தன் மார்பில் அழுத்தியவன், போதும் கண்மணி, இனியும் இழுக்க வேண்டாம், மீதியை நான் சொல்லட்டுமா என்றான். மைவிழி கண்களின் படபடப்பு குறியாமல் அவனை பார்த்தாள். சொல்லுங்க பார்ப்போம் என்றாள். வேறென்ன, என் தாயார் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உன் காதலை முழுக்கடித்து இருக்கிறது. நீயும் அதற்காக பயந்து உன் காதலை ஒரு பெரிய கல்லை கட்டி கிணற்றில் தூக்கி போட்டு விட்டாய். என்ன, நான் சொல்வது சரியா? அவன் மிக சரியாக சொல்லிவிட்ட சந்தோஷத்தில் தன்னை மீறி மலர்ந்தவள் அப்படியே அவனது கன்னங்களில் தனது ரோஜா இதழ்களை ஏற்றினாள் வெட்கத்தோடு. காதலை சொன்னதும் இவ்வளவு தைரியம் வந்துவிட்டதா உனக்கு என குறும்பாய் சொல்லியபடி அவளை விடாது தன்னோடு இறுக்கியவன் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அழகு தேவதை முற்றும்.